இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது 14வது திருப்பாடல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர், சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. வந்திப்பவர்னா வணங்குபவர்னு அர்த்தம். உன்னை வானவரும் தானவரும் வணங்குகிறார்கள். வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள். தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் அம்மா உன்னை வணங்குகிறார்கள். இது வணங்குறது. இரண்டாவது, சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர். திசை முகன்னா யாரு தெரியுமா? திசைக்கு ஒரு முகம், வடக்கு திசைக்கு ஒரு முகம், தெற்கு திசைக்கு ஒரு முகம், கிழக்கு திசைக்கு ஒரு முகம், மேற்கு திசைக்கு ஒரு முகம், 4 திசைக்கு 4 முகன், நான்முகன். அவனுக்கு பேர் தெரியுமா? திக்குவாயன்னு பேரு. ஏன்னா ஒரு திக்குக்கு ஒரு தலை, அப்போ ஒரு திக்குக்கு ஒரு வாய். அதனால பிரம்மாவுக்கு என்ன பேரு? திக்குவாயன்னு பேரு. அந்த பிரம்மா அதான் திசை முகன். நாரணர் என்பது நாராயணமூர்த்தி. இவங்க 2 பேரும் சிந்திக்கிறார்கள். எப்படி? தேவர்களும் அசுரர்களும் வணங்குகிறார்கள். பிரம்மாவும் திருமாலும் அம்மா எங்களுடைய செயல் உன் மூலம் நடக்க வேண்டும் என்று மனத்தில் சிந்திக்கிறார்கள். அதுக்கு ஒருபடி மேலே, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார். சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். பந்தித்தல்னா என்ன அர்த்தம்? பந்தம்னா என்ன அர்த்தம்? கட்டுன்னு அர்த்தம். பந்தபாசம்ங்கிறீங்கல்ல, நம்மளை கட்டி போடுறது. பந்திப்பவர்னா மனசுக்குள்ளே அம்மையை கட்டி போட்டவர் சிவபெருமான். மனசுக்குள்ள எழுதி எழுதி பார்க்கிறாராம், அம்பாள் எப்படி இருப்பா எப்படி இருப்பா. எழுதி எழுதி பார்த்தாலும் இப்படித்தான் இருப்பான்னு தீர்மானம் பண்ண முடியலையா. தொடுக்குங்கடவுட்பழம்பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன். ஒருவன்னா சிவபெருமான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. மதுகரம்பாய் மடுக்கங்குளர்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபர சுவாமிகள். சிவபெருமான் எழுதி எழுதி பார்க்கிறாராம், அம்பாள் இப்படித்தான் இருப்பா. இல்லை இல்லை, இன்னும் நல்லா இருப்பா. அடிச்சுட்டு திருப்பி எழுதுறாராம், இல்லை இன்னும் நல்லா இருப்பா. முடியவே இல்லையா. அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. அதைத்தான் இப்ப சொல்றார். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், தானவர்களும் அசுரர்களும் அம்மா உன்னை வணங்குகிறார்கள். சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர். திசைமுகன்னா பிரம்மா. பிரம்மாவும் திருமாலும் அம்மா எங்கள் காரியம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று உன்னை உள்ளத்தில் சிந்திக்கிறார்கள். இவர்களுக்கு மேலே ஒருவர் சிந்தை உள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். அவன் ஆடுற ஆட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆனந்த நடனம். அவருக்கு பேரு ஆனந்த நடராஜா. யாரு? சிவபெருமான். அதான் பரமானந்தர், அழியா பரமானந்தர். என்றைக்கும் அழியாமல் ஆனந்த நிறுத்தமிடும் பரமானந்தர் அம்பாளை மனசுக்குள்ள அப்படியே வச்சு கட்டிவிட்டாராம். கடவுள் கிடைச்சா என்ன செய்யணும்? சிக்கனை பிடிக்கணும். கடவுளே சிக்கனை பிடிச்சிருக்கிறார் அம்பாளை. அதுதான் வேடிக்கை. கடவுள் கிடைச்சா நம்ம சிக்கனை பிடிக்கணும். கடவுள் அவளை கட்டி போட்டாராம். பந்திப்பவர், பந்தித்தல்னா கட்டுதல். சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். அம்மா இவ்வளவு பேரு இவங்கெல்லாம் உன்னை கும்பிடுறாங்க, நீ அவ்வளவு பெரிய ஆளு, நான் சாதாரணமானவன். என்ன மாதிரி உன்னை வந்து சந்திப்பவர்களுக்கு கூட எளிதா காட்சி கொடுக்கிறியே, உன் திருவருளுக்கு எல்லையே இல்லை அம்மா. பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு
வந்திப்பவர் ஒரு பக்கம், சிந்திப்பவர் ஒரு பக்கம், சிந்தையுள்ளே பந்திப்பவர் ஒரு பக்கம். நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை நேர வந்து பார்த்து கும்பிடுறேன், நான் தான் சந்திப்பவர். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம். இவர்களையெல்லாம் காட்டிலும் உலகத்தில் உன்னை வந்து தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ எளிதில் அருள் புரிகிறாய். உன் கருணைதான் என்னே. அம்பாள் கருணைக்கு எல்லை இல்லை தெரியுமா? அவளை கொண்டு வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆக்கி, அவளுக்கு சட்டையெல்லாம் போட்டு, அவளுக்கு பேண்டெல்லாம் மாட்டி, அவளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி, அவளை ஒரு தேரில் வச்சு இழுத்து, இதுதான் அம்பாள். இதுதானே அம்பாள்? அவ இது மாதிரி 1000 கோடி பங்கு. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? சின்னதா ஒரு விக்கிரகத்தை வச்சு இதுதான் அம்பாள், நமக்காக அந்த சின்ன விக்கிரகத்துக்குள்ள வந்து அவள் காட்சி கொடுக்கிறாள். காரணம் அவளுடைய தன்னடி. தன்னடின்னா குளிர்ச்சியான அன்பு. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் காத்து கிடக்கிறாங்க, இவங்களெல்லாம் விட்டு விட்டு எங்கிட்ட வந்து நிக்கிறிய அம்மா. பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம், எம்பிராட்டினின் தன்னடியே. ரொம்ப எளிது. கடவுளுக்கு பேர் தெரியுமா? அருமையில் எளிய அழகே போற்றி. திருவாசகம். கடவுள் ரொம்ப அருமையானவர், ஆனால் நீங்கள் அன்போடு வழிபட்டால் ரொம்ப 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 எளிமையானவர். அதான் இந்த பாடல். அடுத்து 15வது பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். தன்னடிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணடிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர்தம் விண்ணடிக்கும் செல்வமும் அடியா முத்தி வீடுமன்றோ, பண்ணடிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிளியே. எப்படி பண்ணடிக்கும் சொல்லலாம்? இவ பேசினாலாம், அப்புறம்தான் பண்கள் உண்டாயினவாம். பண் அடிக்கும் சொல், பண்களை தரக்கூடிய சொல். அம்பாள் பேச ஆரம்பிச்சாலாம், அப்புறம்தான் இந்த பண் இசை அவளது வந்துச்சான். வேதாரண்யம்னு ஒரு ஊர், திருமறைக்காடு. அங்கதான் நம்முடைய கதவு திறக்கவும் கதவு அடைக்கவும் நம்ம சம்பந்தரும் அப்பர் சுவாமியும் பாடினது. அந்த திருத்தலத்துல அம்பாளுக்கு பேர் தெரியுமா? யாழை படித்த மொழியாள். இந்த லானா ஒழுங்கா வரணும் நாக்கல. யாழை படித்த மொழியாள். யாழ் அவளை பார்த்து வைக்கப்பட்டுருச்சான். அதனால அந்த ஊர்ல சரஸ்வதி கையில வீணை கிடையாது. வெக்கப்பட்டு வீணை ஓடிருச்சான். சரஸ்வதி மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறாளாம். போய் பாருங்க, யாழை படித்த மொழியாள். அவ பேச ஆரம்பிச்ச உடனே யாழ் வெட்கப்பட்டுதான். அப்ப அவ யாரு? பண்ணடிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிளி. இசை பிறக்கும் சொல். அம்மா நீ பேசினாய், இசை பிறந்தது. இல்லைன்னா இசை பிறக்காது. அதான் பண்ணடிக்கும் சொல். பரிமளம்னா என்ன அர்த்தம்? பரிமளம்னா மனம் வீசக்கூடிய, பரிமளான மனம் வீசக்கூடிய பொண்ணு. பரிமள கலவ சுகந்த சந்த தனமானார். பரிமள கலவ சந்தன வாசம் அடிக்குமா? பரிமள கலவ சுகந்த சந்த தனமானார். படையம படையன அந்திக்கும் கெட்கடையாலே, வரிகடி நிறைமுறல் கொங்குர் கங்குர் குழலாலே, மறுகிடு மருளனை இன்புத்தன்புத்தருள்வாயே, அரிதிரு மருக கடம்பத் தொங்கல் திருமார்வா, அலைகுமுகுமுகன வெம்ப கண்டி தெரிவேலா, திரிபுர தகனரும் வந்திக்கும் சர்க்குருநாதா, ஜெக ஜெய ஹரஹர செந்தில் கந்த பெருமாளே. திருச்செந்தூர் முருகன் மேல பாடின திருப்புகழ். பரிமளம்னா என்ன அர்த்தம்? மனம் வீசக்கூடிய, அறிவு மனம் வீசக்கூடியவள். அவ உடம்பு எப்படி தெரியுமா? பரிமள யாமலை பைங்கிளியே. அது என்ன யாமலை? யாமலைனா ஞான திருமேனின்னு அர்த்தம். யாமலைனா ஞான திருமேனி. அம்மா நீ பேசினாய், இசை பிறந்தது. உன் திருமேனி அறிவு மனம் வீசக்கூடிய ஞான திருமேனி. என்ன மனம்? அறிவு மனம் வீசக்கூடிய ஞான திருமேனி. யாமலைனா ஞான திருமேனி. இங்க மீனாட்சிக்கு பேர் தெரியுமா? ஞானாம்பிகை. சியாமலா. சியாமலா பீட நிலையாய இனமாவோம். யாமலையோட சி சேர்த்தா சியாமலை. சீங்கிறது சிவபெருமான், அவ்வளவுதானே. சிவபெருமான சேர்த்தா யாமலை சியாமலை ஆயிட்டு போயிடுறா. இது மீனாட்சிக்கு பாடின பாட்டு. சியாமலை, அவளுக்கு தான் யாமலைன்னு பேரு. அந்த காலத்துல நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். திருமலை நாயக்கருடைய முதல் மந்திரி. எல்லா செல்வாக்கும் அவருக்குத்தான். அவர் நினைச்சதை செய்யலாம். ஏன்னா நல்லவர், தப்பு செய்ய மாட்டார், பரமபக்தர்.
திருமல நாயக்கர் அவருக்கு ஒரு வேலை கொடுத்தார். மீனாட்சி அம்மன் கோயில்ல கிழக்கு பக்கம் சுவாமி சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய புது மண்டபத்தை கட்ட ஆரம்பிச்சார். இந்த புது மண்டபம் எதுக்கு? சித்திரை மாசம் அம்பாளும் சிவபெருமானும் அந்த வெயில் காலத்துல புது மண்டபத்துல போய் உட்காருவாங்க. சுத்தி வர இருக்கிற இடத்துல தண்ணி கொட்டி இருப்பாங்க, குழுகுழுன்னு இருக்கும். இந்த வெப்பத்துக்கு சுத்தி வர தண்ணி நடுவில் அம்பாள் கிட்டத்தட்ட 15 நாள் சாயந்தரம் அங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் கூப்பிடுவாங்க. இதுக்கு புது மண்டபம்னு பேர். இந்த புது மண்டபத்துல ஏகப்பட்ட சிற்பங்கள். இந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு தெரியுமா? நீலகண்ட தீட்சிதருங்கிற அந்த முதல் மந்திரிக்கு. எல்லாம் மேற்பார்வை பார்த்துக்கிட்டே வரார். ஒரு பக்கத்துல திருமலை நாயக்கன் தொந்தி முன்னால இருக்கும். 2 சம்சாரம், 2 பொண்டாட்டியும் பக்கத்துல இருப்பாங்க. ஒருத்தி பட்டத்து ராணி, அவதான் கொஞ்சம் முன்னால நிற்பான். இந்த சிற்பி என்ன பண்ணாரு? அந்த கல்லை எடுத்து வந்து சிற்பத்தை உண்டாக்கினார். ஆண் சிற்பத்துக்கு ஆண்கல்லை தொட வேண்டும், பெண் சிற்பத்துக்கு பெண்கல்லை எடுத்து வர வேண்டும். அலிக்கல் எதுக்கு ஆகாது. கல்லுல 3 வகை. ஆண்கள் அழகா வந்துருச்சு திருமல நாயக்கர். பெண்கள் இந்த பட்டத்து ராணி அப்படி செதுக்கிக்கிட்டே வந்தாரா, அவளுடைய தொடைக்கிட்ட வர்ற பொழுது இடது தொடைக்கிட்ட அந்த உளி பட்டு தெரிச்சு அந்த இடம் கருப்பா போச்சு. கல்லு வெள்ளையா இருக்கு, தொடையில மட்டும் கருப்பு தெரியுது. பயந்து போயிட்டான் அந்த சிற்பி. நீலகண்ட தீட்சிதரை கூப்பிட்டார். ஐயா, இப்படி ஆயிப்போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? இனிமே கல்ல பூரால மாத்தணும். நான் ரப்பரா நம்ம பேப்பரா எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு கல்லு, கல்லையே மாத்தணும். இனிமே கல்லு கிடைக்கணும், பெரிய காரியம். அருமையா பண்ணனேன், முகம் அழகா இருக்கு, மூக்கு திருத்தமா இருக்கு. இந்த தொடையில இப்படி ஒண்ணு ஆயிப்போச்சே சாமி, நான் என்ன பண்ணுவேன்? பெரிய சிற்பி நீலகண்ட தீட்சிதர் பரமஞானி, யாமலையை கும்பிடக்கூடியவர்கள். அழகா சொன்னார், அம்மாவுக்கு அந்த இடத்துல மச்சம் இருக்கும் போலும். புரியுதா உங்களுக்கெல்லாம்? இருக்கும் அல்ல, இருக்கும் போலும். இவருக்கு அடுத்த அசிஸ்டன்ட் மந்திரி இதை கேட்டுக்கிட்டான். நமக்கு ஆபத்து என்னைக்குமே நம்ம அசிஸ்டன்ட் தான். மடாதிபதிகள் எல்லாம் அதுக்காகவே அடுத்த மடாதிபதியை உருவாக்குறது இல்லை. உருவாக்கினா நம்ம கதையை முடிச்சு விடுவாங்கன்னு பயம். பெரும்பகுதி அப்படித்தான். இல்லை, அடுத்த மடாதிபதியை நம்மளை விட வயசானவனா உருவாக்குறது. அடுத்த மந்திரி கேட்டுக்கிட்டானா நேர ராஜாட்ட போயிட்டான். நல்லா வத்தி வச்சுட்டான். என்ன வத்தி வச்சான்? மகாராணிக்கு இடது தொடையில மச்சம் இருக்கு அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் சொன்னார். இந்த போலுங்கிறத விட்டுட்டான். அவனுக்கு தேவையத்தானே அவன் சொல்லுவான். மச்சம் இருக்குன்னு சொன்னார். அவ்வளவுதான். ராஜாவுக்கு கோபம் பொங்கிருச்சு. நேர போய் நீலகண்ட தீட்சிதரை கைது பண்ணி கொண்டான்ட்டான். இவர் மீனாட்சி சந்நிதியில கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறார். அம்பாள் நேர நீலகண்ட தீட்சிதர் இங்க அப்படியே பார்த்து அபிராமி பட்டர் நின்ன மாதிரி அந்த அருள்ல குளிச்சுக்கிட்டு நிற்கிறார். இந்த பந்தான்ல சேவகன் இவர் கையை பிடிச்சு இழுத்தான். என்னடா இது? மந்திரி கைய காவக்காரன் பிடிச்சு இழுக்கிறான்னா என்ன அர்த்தம்? மந்திரி பதவி போச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி இழுப்பானா? தொடுவானா? புரிஞ்சு போச்சு. என்னமோ தகராறு. அம்பாளை பார்த்தாரா? அவன் மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்கினாள். மகாராஜா எம் மேல ஏதோ தப்பு சுமத்துறாரு, அதனாலதான் இவன் எங்கைய பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு இவனுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டாரு. அம்மா மீனாட்சி அங்கிருந்து 7 கல தீபம் கொண்டு வந்தாங்க. தீபத்தை தொட்டு கண்ணுல ஒத்திக்கணும். அப்படியே அந்த கற்பூரத்தை அள்ளுனாரு. 2 கண்ணுலையும் வச்சுக்கிட்டாரு. 2 கண்ணும் போச்சு. நேர திரும்புறா. ராஜாட்ட கொண்டே விட்டாங்க. ராஜா என்னன்னா, நீ என்ன சந்தேகப்பட்ட, நீ தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால நான் தண்டனை கொடுத்துக்கிட்டேன், 2 கண்ணும் போச்சு, இப்போ உனக்கு மகிழ்ச்சியா? ராஜா காலில் விழுந்துட்டான். நான் பண்ணது தப்பு, நான் சந்தேகப்பட்டது தப்பு. இந்த செய்யாத ஒரு குற்றத்தை இவர் மேல சுமத்தார். இவர் அதுக்கு தண்டனையை ஏற்றுக்கொள்ள அந்த படி ராஜாவை போய் சேர அவனுக்கு உடம்பெல்லாம் வெப்பு நோய் எரியுது. இங்க எரியுது, அங்க எரியுது. என்னதான் சந்தனத்தை பூசினாலும் சந்தனமும் சேர்ந்து எரியுது. அவனுக்கு எப்படி இருக்கும்?
தவிக்கிறான், துடிக்கிறான், ஒன்னும் வழி இல்லை. நீலகண்ட தீட்சிதர் சொன்னாரு, வெப்பம் தீரணும்னா அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் தெப்ப உற்சவம் செய். ஓ, தெப்ப உற்சவம்னா ஒரு தெப்ப குளமுள்ள வெட்டணும். மதுரையில வண்டியூருக்கு பக்கத்துல பெரிய இடத்தை வாங்கினா, பெரிய தெப்ப குளத்தை கட்ட ஆரம்பிச்சான். வெட்டுனா கீழே முரட்டு பிள்ளையார் கிடைச்சார். முக்குருணி பிள்ளையார்னு பேர். மதுரையில் சரியான திருவேரி, ஒரே கல்லு அப்படியே கொண்டு வந்தான். மீனாட்சி கோயில்ல தெற்கு பார்த்து தெற்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல முக்குருணி பிள்ளையார வச்சுட்டான். வேலை ஆகுது, தெப்ப குளம் கட்டியாச்சு. நடுவில் ஒரு கோயில் கட்டணும், சுத்தி வர தண்ணி, நடுவில் மைய மண்டபம், மைய மண்டபத்துல ஒரு கோயில். இன்னைக்கு இருக்கு மீனாட்சி கோயில். வண்டியூர் தெப்ப குளம். வைகையில இருந்து தெப்ப குளத்துக்கு தண்ணி போற மாதிரி வாய்க்கால் வெட்டினான். தண்ணி நிறைஞ்சுது. தெப்பம் என்னைக்கு தெப்பம்? தைப்பூசத்தன்னைக்கு. ஏன் தைப்பூசம் தான் திருமல நாயக்க மகாராஜாவுக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு, தைப்பூசத்தன்னைக்கு. இன்னொன்னு தெரியுமா? சிவபெருமான் தில்லையில் நடனமாடியது முதல்ல தைப்பூசத்தன்னைக்கு. தை மாசத்தில் குருபூசத்தில் பகல் நேரத்தில் நடனமாடினார். குருபூசம்னா வியாழக்கிழமை, தைப்பூசம் பௌர்ணமி அன்னைக்குத்தான் நடராஜ தாண்டவத்தை எல்லாரும் பார்க்க தொடங்கினார்கள். அதனாலே தைப்பூசம் சிறப்பு. தைப்பூசத்தன்னைக்கு சுவாமியை அம்பாளையும் தெப்பத்தில் வச்சு எல்லாரும் இழுக்க, சுத்தி வர இழுத்து தெப்ப உற்சவம் முடிஞ்சுது. ராத்திரி இவனுக்கு வெப்பு நோய் தீர்ந்தது. வெப்பம் தீர தெப்ப உற்சவம். ஆனா நீலகண்ட தீட்சிதருக்கு கண்ணு வல்லியே, ரெண்டு கண்ணும் போச்சு. அம்பாள்கிட்ட போய் நிக்கிறார். அம்மா தாயே, ஒன்னே ஒண்ணு, என்ன உன்னை ஒரு தரம் பார்த்துடுறேன், அப்புறம் கண்ணை எடுத்துக்கோ. ஒரு தரம் பார்த்துடுறேன், இந்த கண்ணை அப்புறம் எடுத்துக்கோ. துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மா வந்த பொழுது பெரிய நிலவரையை வெட்டி கீழே 4-5 பலமான ஆட்களை நிக்க வச்சான். கிருஷ்ண பரமாத்மாவை இந்த நாற்காலியில உட்கார வைப்போம். இந்த நாற்காலிக்கு கீழே தான் சுரங்கம். அவர் உட்கார்ந்த உடனே இது பூரா போலியா அலங்காரம், பொத்துன்னு கீழே விழுவார். இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் அவர் ஒரே குத்தா குத்தி கொன்று விட வேண்டும் திட்டம் போட்டான். கிருஷ்ண பரமாத்மா அங்க வந்தாரு, எல்லாம் தெரியும். வந்த உடனே இவன் அந்த நாற்காலியில உட்கார்ந்தாரு. அப்படியே விழுந்தாரா, பூமிக்கும் ஆகாசத்துக்குமா விஸ்வரூபம் எடுத்துட்டாரு. விஸ்வரூபம் எடுத்த உடனே பீஷ்மர் கும்பிடுறாரு, துரோணர் கும்பிடுறாரு, கிருபாச்சாரியார் கும்பிடுறாரு, எல்லாம் கும்பிடுறாங்க. துரியோதனை ஒரு மாதிரி பார்க்கறான், கர்ணன் ஒரு மாதிரி பார்க்கறான், விகர்ணன் கும்பிடுறான். திடீர்னு என்னாச்சு? திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு 2 கண்ணும் தெரியாதவருக்கு 2 கண்ணும் தெரிஞ்சுது. விஸ்வரூபத்தை பார்த்து கும்பிட்டார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, மேல இருந்து கீழே வரைக்கும் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அப்படியே கும்பிடுறார். அப்படியே பெருமான் நிற்கிறார். அடக்கிக்கோ அடக்கிக்கோ, குறைச்சுக்கோ. அப்படியே குறைச்சார். திருதராஷ்டிரம் போய் முதல்ல கால்ல விழுந்தான். பகவானே, ஒரு விண்ணப்பம். என்ன? இந்த உலகத்திலே கண் பெற்றவர்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை நான் பார்த்து விட்டேன். இனிமே எனக்கு கண் வேண்டாம், திரும்ப கண்ணை எடுத்துக்கோ. திரும்ப கண்ணு போயிடுச்சு. எதை பார்க்கறதுக்கு கண்ணு? கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்க்கிறதுக்கு கண்ணு. இந்த உலகத்தில் கண் பெற்ற பலன் எதை காண்பதோ அதை நான் கண்டுவிட்டேன். இனிமே எனக்கு கண் வேண்டாம், வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன். சில பேர் இறந்த வீட்டுக்கு போனா இறந்த பணத்தை பார்க்க மாட்டாங்க. ஏன்? நான் அந்த ஆளை உயிரோட பார்த்து மனசுல வச்சிருக்கிறேன், இதை பார்த்தா அது மறந்து போயிடும், இதுதான் நினைப்பில் இருக்கும், நான் இதை பார்க்க மாட்டேன்னு சில பேர் இன்னைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நினைப்பு அப்படியே இருக்குமில்ல. அது மாதிரி அவன் என்ன சொன்னா, என் கண்ணை எடுத்துக்கோ. இப்போ அது மாதிரி நம்ம நீலகண்ட தீட்சிதர், மகான் நீலகண்ட தீட்சிதர் மின்னல் கீற்று அப்படின்னு ஒரு நூல், காரைக்குடியில் அழகப்பர் கல்லூரியில் இருந்த பெரிய பேராசிரியர் ஆ முத்துசிவன் அவர்கள்
மின்னல் கீற்றுன்னு ஒரு நூல் எழுதினார். அந்த மின்னல் கீற்று என்பது நீலகண்ட தீட்சிதருடைய வரலாறு. அந்த முத்துசிவன் ஐயா அற்புதமாக பல நூல்கள், கவிதைன்னு ஒரு நூல் எழுதினார். காரைக்குடியில் மிகப்பெரிய பேராசிரியர். அதில் இந்த கதையெல்லாம் சொல்கிறார். நீலகண்ட தீட்சிதர் அம்பாள்கிட்ட போய் நிற்கிறார். அம்மா கண்ணை கொடு, ஒன்னு ஒரு தரம் பார்த்துடுறேன். அம்பாள் கண்ணை கொடுக்கல. ஆனந்த சாகர ஸ்தவம் பாட ஆரம்பிச்சிட்டார். ஆனந்த சாகரம், சாகரம்னா என்னம்மா? கடல். ஆனந்த சாகர ஸ்தவம், ஆனந்தமாகிற கடல், அதுல நீந்தி குளிக்கிறேன். அந்த பாட்டெல்லாம் முடிச்சாரா, நிமிந்தாரா, அம்பாள் அழகா தெரிகிறா, கண்ணு வந்துருச்சு. கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். அபிராமி அந்தாதியில சொல்றாரா, அது மாதிரி கண்களிக்கும்படி பார்த்தாராம். இதெல்லாம் எங்க? எங்க மீனாட்சி சன்னிதானத்துல. அவளுக்கு என்ன பேரு? யாமளைன்னு பேரு. பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிடியே. சியாமளான்னு அவளுக்கு பேரு. சிவத்தோடு இணைந்த பராசக்தி, அதான் சியாமளா. சியாமளா பீடம் அதுக்கு பேரு. அம்பாள் அவளை பத்தி பாடுறாரு. அம்மா தன்னளிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். உன்னுடைய அருள் கிடைக்கணும்னு ரொம்ப பேரு கோடி கணக்க தவம் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள செல்வம் தானா கிடைக்கும்? ரொம்ப பேர் அதான கேட்கிறான். கடவுள் வந்தா என்ன வேணும்? பைசா வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அதானே. நான் மூணாவதா ஒரு வீடு வாங்கணும், என்னமோ ஒன்று கேட்கறான். பிச்சைக்காரனுக்கு முன்னால அவன் தவம் பண்ணின உடனே கடவுள் காட்சி கொடுத்தாராம். என்னடா வேணும்னு கேட்டாராம். இந்த பையன் என்ன கேட்டான் தெரியுமா? தங்கத்துல ஒரு திருவோடு வேணும். நானா அடப்பாவி, கடவுளே காட்சி கொடுத்தாரு, அப்பவும் திருவோட்டு புத்தியா? என்ன சொல்றாரு? தன்னடிக்கென்று அம்பாளுடைய அருள் கிடைக்க வேணும் என்று முன்னே, அதென்ன முன்னே? அந்த காலத்துல பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மண்ணளிக்கும் செல்வம்னா இக சௌபாக்கியம். புரியுதா? திருப்புகள்ல பாட்டு வரும்ல, இக சௌபாக்கியம். இந்த உலகத்துல இன்பம், பெரிய பதவி, மனைவி, குழந்தை குட்டி, பொன்னாட, புகழ், பாராட்டு, இதெல்லாம் மண்ணளிக்கும் செல்வம். எங்க அம்பாள் பராசக்தி மீனாட்சி சியாமளை, அவளை கும்பிட்டா இந்த உலகத்து செல்வம் தானா கிடைக்கும்? இது சின்னதையா, சாதாரணம் ஐயா, இது பெரிய காரியம் இல்ல. என்ன கிடைக்கும் தெரியுமா? மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும். மதிவானவர்கள், மிகச் சிறந்த தேவர்களுடைய ஆகாசத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய சொர்க்கலோகம், அதுக்கு மேல அழியா முக்தி வீடு. இந்த சொர்க்கத்துக்கு போனா கூட திரும்ப வரணும். வேலை முடிஞ்சு போச்சுன்னா அனுப்பிடுவாங்க. நம்ம பண்ணின புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா சொர்க்கத்திலேருந்து தலைகீழா விழுகணுமா? இது என்னத்துக்கு அங்க போவானே, விழுவானே? வேணாங்க. அழியா முக்தி வீடு, அதான் மோட்சம், அதான் அம்பாளுடைய திருவடி. அதுக்கு என்ன பேரு? அழியா முக்தி வீடு. பதமுத்தின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. அவள் பதத்தை, அவன் பதத்தை பெறக்கூடிய மோட்சம். மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடு மன்றோ. இப்ப மூணாச்சா? இங்க கிடைக்கிறது இக சௌபாக்கியம், விண்ணளிக்கும் செல்வம் பர சௌபாக்கியம், அழியா முக்தி வீடு மோட்சம். இங்கே நல்லா இருக்கலாம், அப்புறம் அங்கே தேவலோகத்துக்கு போய் அங்கேயும் நல்லா இருக்கலாம், அப்புறம் இனி பிறவாத மோட்சமும் கிடைக்கும். போதுமே, வேற என்னையா வேணும்? தன்னளிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். இல்லை, அதை விட அதிகம் பெறுவார்கள். என்ன பெறுவார்கள்? தவத்தளவை ஆகுமாம் தாம் பெற்ற செல்வம். ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான்னா ஒரு காலத்துல தவம் பண்ணி இருக்கிறான். ஒருத்த மந்திரியா இருக்கிறான்னா ஒரு காலத்துல தவம் பண்ணி இருக்கிறான். தவத்தளவே ஆகுமாம் தாம் பெற்ற செல்வம், ஔவையார் சொல்றான். இப்ப தவம் பண்ணனா என்ன கிடைக்கும்? தன்னளிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் பரசௌபாக்கியம். அழியா முக்தி வீடு மன்றோ. அழியா முக்தி வீடுன்னா இனி பிறவாமை. அம்மாள்கிட்ட போய் என்ன கேட்கணும்? போதும் தாயே, பிறந்த பிறவி எல்லாம் போதும், எழுகடல் மணலை அளவிடில் அதிகம், எனது இடர் பிறவி அவதாரம், இனி உனது அபயம் எனது உயிருடலும், இனி உடல் விடுக முடியாது.
இந்த உடம்பெல்லாம் போதும், 7 கடல் மணலை எண்ணி பார்த்தா கூட என் பிறவியை விட அது குறைச்சலாத்தான் இருக்கும். நம்ம பிறவி அதுக்கும் மேல, அதனால எனக்கு போதும் அப்படி கேட்கிறாருல, அதுக்குத்தான் பிறவாமைன்னு பேரு, அதுக்குத்தான் அடியா முத்தி வீடுன்னு பேரு. இந்த உடம்புல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். அநாகதம்னா தெரியுமா? இந்த நெஞ்சு இருக்கிற இடம். நம்ம மூலாதாரத்தில் இருந்து 6 ஆதாரங்கள் இருக்கு. எங்கே இருக்கு? இந்த முதுகுத்தண்டில் இருக்கு. இந்த ஹார்ட் அடிச்சுக்குது பாருங்க, அதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள பகுதிக்கு அநாகதம்னு பேர். அநாகதத்தில் 2 முகத்தோட வீத்திருப்பவளுக்கு சியாமளான்னு பேர். ஒவ்வொரு இடத்துலையும் அவ இருக்கா, அது அடுத்தாப்புல சொல்ல போறேன். ஒவ்வொரு ஆதாரத்திலையும் அவ இருக்கிறா, ஒவ்வொரு தாமரையிலையும் அவ இருக்கிறா. இந்த ஆதாரங்கள் பூரா தாமரை வடிவம். 1 2 முக தாமரை, 1 4 இதழ் தாமரை, 1 1000 இதழ் தாமரை. அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அநாகதத்தில் 2 முகங்களோடு வீத்திருப்பவள் சியாமளா. கையில ருத்ராட்ச மாலையோட இருப்பா. அவளுக்கு பேரு சியாமளா. அவளைத்தான் சொல்றார், மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அடியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையா மலை பைங்கிளியே. காளிதாசன் சியாமளா தண்டகம்னு ஒரு நூல் பாடினார் வடமொழியில. அந்த சியாமளா தண்டகத்திலிருந்து ஒன்று படிச்சு காட்டுறேன். சியாமளையை வழிபடுவோனுக்கு எல்லாம் சித்திக்கும், சமுத்திரம் விளையாடும் குளமாகும், இந்திரன் நந்தவனம் இனிய சோலையாகும், இவ்வுலகம் பத்ராசனமாகும், கலைமகளும் திருமகளும் அவரிடம் தானே வந்து பணி கேட்பார்கள். யார்கிட்ட? மீனாட்சி காலில் விழுந்தா அந்த கலைமகளும் அலைமகளும் வந்து, அப்பா நான் என்னப்பா செய்யணும்னு கேட்பாங்களாம். யமன் வர மாட்டானா? நான் இப்ப முதல்ல கடவுள் வாழ்த்துல ஒரு பாட்டு படிச்சேன், கேட்டீங்களா? காந்தண்டனிட்ட கனங்குழலாளை. அவ குழலை பார்த்து காடு வைக்கப்பட்டுதான். அட காட்டுல தான் அடர்த்தியா கிடக்கும், இவ குழலை பார்த்தா காடா இருக்கே. காந்தண்டனிட்ட கனங்குழலாளை என் கண்மணியை தேந்தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை. தென்கூடல்ல 3 வயசு பொண்ணா காட்சி கொடுத்தவ மீனாட்சி. மலையத்துவச பாண்டியன் வேள்வி பண்ற பொழுது 3 வயசு பொண்ணா காட்சி கொடுத்தவள் மீனாட்சி. காந்தண்டனிட்ட கனங்குழலாளை என் கண்மணியை தேன் தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை யான் தண்டனிட்ட போதே. நான் அவளை கும்பிட்டேன், என்னாச்சு தெரியுமா? எனக்கும் அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் என்று யமன் ஓலை எழுதுவனே. ஓ, யமன் ஓலை எழுதுவானா? ஐயா உங்களுக்கு நான் அநேக கோடி நமஸ்காரங்கள். நீங்க அம்பாளுடைய பக்தர், நான் உங்களை பிடிக்கணும். உங்களுக்கு நாளானைக்கு டேட்டு போட்டிருக்கு, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்ப சௌரியம். இல்ல முன்ன பின்ன வச்சாலும் வச்சுக்கலாம். எப்படி இருக்கு? எக்ஸ்டென்ஷன் கிடைக்காதது யமதர்பார் தான். நம்ம வேலையில எக்ஸ்டென்ஷன் வாங்கலாம், யமன் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பானா? மீனாட்சி காலில் விழுந்தா இந்த பாட்டு என்ன சொல்லுது? அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம்னு எழுதுவானா. காந்தண்டனிட்ட கனங்குழலாளை என் கண்மணியை தேர்ந்தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை யான் தண்டனிட்ட போதே யமன் எனக்கும் அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனே. அதுதான் சியாமளை, அதுதான் இந்த 15வது பாட்டு. இப்போ இதுல கடைசி வரி என்ன? பரிமளையாமலை பைங்கிளியே. அட அவளே கிளி, அவ கையில ஒரு கிளி. அதான மீனாட்சி. மீனாட்சி கையில என்ன இருக்கும்? கிளி இருக்கு. ஏமா கிளி இருக்கு? சிவபெருமான் என்ன சொல்றாரோ அத மீனாட்சி திருப்பி சொல்லுவாளாம். அதனால அவள் ஒரு கிளி. மீனாட்சிகிட்ட போய் நம்ம சொல்றோம் பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, அம்மா நீ தான் காப்பாத்தணும். இதே நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ கையில இருக்கிற கிளி அது அவ காதுல நமக்காக திரும்ப சொல்லுமா. அட பரவாயில்லையே, இப்ப கிளி நமக்கு அட்வொகேட், சரிதானே? நம்ம சொன்னத சொல்லும் கிளிப்பிள்ளை. அதனால இன்னொன்னு தெரியுமா? கிளிங்கிறது ஞானத்துக்கு அடையாளம்.
சுகபிரம்ம ரிஷி. நைமிசாரண்யம்னு ஒரு பகுதி எங்கே இருக்கு? காசியில இருந்து 300 கிலோமீட்டர். உத்தரப்பிரதேசனுடைய தலைநகர் லக்னௌ. லக்னௌல இருந்து 60 கிலோமீட்டர் போனா நைமிசாரண்யம். 3 தடவை போயிருக்கிறேன். நைமிசாரண்யம் அங்கதான் சுகபிரம்ம ரிஷி இருந்தார். பாகவதன் சொல்லப்பட்ட இடம் நைமிசாரண்யம். ஒரு பெருமாள் கோயில், திருப்பதி பெருமாள், அங்கேயும் ஒரு கோயில் கட்டிவிட்டார். ஒரு அற்புதமான ஆறு ஓடுகிறது. ஆத்துல குளிச்சுட்டு திருப்பதி பெருமாளை பார்க்கலாம். பழைய காடு நைமிச ஆரண்யம். நேமி சக்கரம், உருட்டி விட்ட சக்கரம் நின்ற இடம், அது ஆரண்யம், காடு. அந்த காடு முழுக்க பெருமாள். காடு முழுக்க பெருமாள். வனம், அவனுக்கு பேரு வன ஆரண்யன். வனம் ஆரண்யம் எல்லாம் அவன் தான். எங்க பார்த்தாலும் பெருமாள் தான். ஏன்? ஆரண்ய வடிவத்தில், மரத்தின் வடிவத்தில். ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆளு திருப்பதிக்கு போனார். திருப்பதிக்கு போய் பெருமாளை கும்பிட்டார். வெங்கடேசா அமரப்பிரபு. வெங்கடேசா அமரப்பிரபு. அமரன்னா என்ன அர்த்தம்? இறக்காதவன். வெங்கடேசா அமரப்பிரபு. வெங்கடேசா அமரப்பிரபுங்கிறது எப்படி வந்துடும்? இந்த சாவும் ஆவும் சேர்ந்துடும். வெங்கடேசா அமரப்பிரபு அப்படின்ட்டாரு. இவன் கேட்டுக்கிட்டான். ஒரு விவரம் இல்லாத ஆள் வெளியில வந்தான். ஆமா, அது என்ன வெங்கடேசா மரப்பிரபுங்கிறீங்க? வெங்கடேசன் மரத்துல இருக்கிறானா? ஆமா, மரத்துல இருக்கிறான். அப்படியா? சரி. வீட்டுக்கு போனா, இவன் வீட்டுக்கு முன்னாலே ஒரு மரம். மரத்துல, இந்த மரத்துல இருப்பார்ல, சுத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த மரத்துல யார் இருப்பா? ஸ்ரீனிவாசா மரப்பிரபு, வெங்கடேசா மரப்பிரபு. சுத்தரான் சுத்தரான் சுத்தரான். வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் சுத்தனான், பணங்காசு சேர்ந்துருச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, வீடு வாசல் கட்டினான், தொழிற்சாலை உண்டாக்கினான், 6-7 காரு. போய் பெருமாளை கும்பிடுறான். பெருமாளே பெருமாளே நல்லா இருக்கிறேன். இப்போ அந்த சொன்னான் பாருங்க, ஒரு பாகவதன், அவன் வந்துட்டான். இவன் அவன்கிட்ட சொன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னால மரம் இருக்கு, பெருமாள் அந்த மரமா இருக்காரு. அட முட்டா பயலே, அது மரப்பிரபு இல்லடா, அமரப்பிரபு. நீ தப்பா இத்தனை காலமா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிற. அவர் மரத்துல எப்படிடா இருப்பாரு? அமரப்பிரபுங்கிறத நீ மரப்பிரபுன்னு தப்பா சொல்லிவிட்டேன். ஐயோ, நான் இத்தனை காலமா தப்பாவா சொன்னேன்? வீட்டுக்கு வந்தான், அழுதுகிட்டே இருக்கான். மரத்தை சுத்தல, வாழ்க்கை வெறுத்து போச்சு, இவ்வளவு நாளா தப்பு பண்ணிட்டனே. அந்த பாகவதன் கனவுல பெருமாள் போறாரு. ஏண்டா அறிவாளி, நான் மரத்துல இல்ல, என்னமோ நான் மரத்துல இல்லைங்கிற மாதிரியும், கோயில்ல தான் இருக்கிற மாதிரியும் அவன்கிட்ட போய் சொல்லி, அவன் இத்தனை காலமா ஒழுங்கா நிம்மதியா கும்பிட்டுக்கிட்டு இருந்தவனை கெடுத்து விட்டியே, நீதான் பெரிய அறிவாளியோ? நான் மரத்தில் இருக்கிறேன், நான் மண்ணில் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய தூணில் இருக்கிறேன். சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இந்நின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணிதி விரைவன் என்றான் நன்றன கனகன் நக்கான். கம்பராமாயணம். எல்லாத்திலையும் நான் இருக்கிறேன். ஏண்டா மரத்துல நான் இல்லை? போய் அந்த ஆட்டை சொல்றான். பாகவதர் இங்கே ஓடி வந்தாராம். ஐயா சாமி, உன்னால ராத்திரி நான் பெருமாளை பார்த்தேன் ஐயா. இவ்வளவு காலமா கனவுல கூட பார்த்ததில்லையா. உன் கூட பேசின புண்ணியா நான் பார்த்தேன். நீ மரத்தையே சுத்து, நாளையிலிருந்து நானும் சேர்ந்து சுத்துறேன். புரியுதா? எதுக்கு சொல்ல வந்தேன்? கடவுளை நம்ம போய் எப்படி கும்பிட்டாலும், கடவுளை பற்றி எப்படி நினைச்சாலும், என்ன சொன்னாலும் நம்மளை எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா தேவையில்ல. அந்த ஆள் கிளி. நம்ம சொன்னதை மீனாட்சிக்கு திரும்ப எடுத்து சொல்றது யாரு? கிளி. அதனாலதான் அவளுக்கு என்ன பேரு? பஞ்சரம் கொஞ்சு கிளி. பஞ்சரம்னா கூடு, பஞ்சரம் கொஞ்சு கிளி. திருப்புகளம்மா, பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து கர பண்டிதன் தம்பியனும் வயலூரா. பரவாயில்ல, நம்ம அங்க எல்லாம் போகக்கூடாது. கிளியே. மீனாட்சி யாரு? கிளி. அடுத்த பாட்டு, 16வது பாட்டு. கிளியே. சுகபிரம்ம ரிஷி கிளி. நைமிசாரண்யத்துக்கு போனேன்.
ஆரண்யம் பூரா பெருமாள்னு சொன்னேன். அங்கே சுகபெரும ரிஷி வியாசருக்கு ஒரு ஆசை வந்துச்சான், அறிவாளியா பிள்ளை பெத்துக்கணும். உடனே பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணாராம். பிரம்மா காட்சி கொடுத்தார், உனக்கு என்ன வேணும்? அறிவாளியா ஒரு பிள்ளை வேணும். பிள்ளை வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். யோ, கல்யாணம் பண்ணிக்காம எப்படிரா பிள்ளை பிறக்கும்? எனக்கு பிள்ளை வேணும். அப்போ ஒண்ணு செய், என்ன? ஆசைப்படு, எதையாவது பார்த்து ஆசைப்படு. என்னத்தை பார்த்து ஆசைப்படுறது? நீ எதை பார்த்து ஆசைப்படுறியோ அதுக்கு தகுந்தாப்புல பிள்ளை பிறக்கும். எதை பார்த்து ஆசைப்படுறது? வெளியில வந்தாரா, காற்று அடிக்குதா, இந்த காற்றினுடைய வேகம் நிமிந்தாரா, சூரியன் தெரிஞ்சானா, சூரியனுடைய ஆற்றல், தண்ணி, இந்த தண்ணியினுடைய தூய்மை, இந்த நெருப்பினுடைய வேகம், ஒரு கிளி பறந்துச்சு, இந்த கிளியினுடைய தலை, இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஆசைப்பட்டார். உடனே ஒரு குழந்தை கிளித்தலையோட வந்து உட்கார்ந்துருச்சு. சுகம்னா கிளி, சுகபிரம்ம ரிஷி, பிரம்மம், பிரம்மம்னா கடவுள். சுகபிரம்ம ரிஷி வியாச பகவான் அந்த குழந்தைக்கு ஞானம் கொடுத்தாராம். இவர் சொல்ல 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 சொன்ன நிலையை அந்த சுகபிரம்ம ரிஷி அடைஞ்சாராம். யோகத்துல இந்த ஆதாரத்திலிருந்து அடுத்த ஆதாரத்துக்கு போகலாம் அப்படின்னு இவர் சொன்னா அவர் போயிட்டாராம் அதுக்குள்ள. அப்படி இது தியரி, அது பிராக்டிஸ். நாமக்கல்லுக்கு பக்கத்துல கொல்லிமலைன்னு ஒரு ஊர். கொல்லிமலையில 3 மணி நேரம் திருமந்திரத்தை பத்தி நான் பேசணும்னு ஒரு கட்டளை. சித்தர்கள் மகாநாடு, பல பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க தாடி மீசையோட. ஒரு சித்தர் வெறும் கோவணம் தான் கட்டி இருந்தார். காலையில நான் போன உடனே அவரை பார்த்துட்டேன். பார்த்த உடனே என்னை கட்டி பிடிச்சாரு பாருங்க. அடே அப்பா, அற்புதமான தழுவல், அற்புதமான ஆளு. வெறும் மேனி சும்மா பளபளன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசினார். சிலது புரிஞ்சுது, சிலது புரியல. அப்ப சொன்னார், நீ பேச போறில்ல, நான் பக்கத்துல உட்கார்ந்துருவேன். எனக்கு ஆச்சரியம். மேடையில நான் உட்கார்ந்து பேச போறேன். ஒரு சேர் போட்டாங்க. சித்தர் வந்துட்டார். வேஷ்டியை, கோவணத்தை மாத்தி ஒரு சின்ன வேஷ்டியை கட்டிக்கிட்டு, ஏன்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல, அது வேஷ்டி இல்லை, துண்டு, இந்த முழங்கால் வரைக்கும் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு என் பக்கத்தில் உட்கார்ந்தார். நான் திருமந்திரத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. 3 மணி நேரம் பேசுறேன். திரும்பி பார்த்தா உட்கார்ந்திருந்த சித்தர் நாக்காளிக்கு மேல இருக்கார். இந்த உடம்பை தூக்கிட்டாருங்க நாக்காளிக்கு மேல. நம்ம எல்லாம் நாக்காலில தானே இருப்போம். நாக்காளிக்கு இவருடைய தொடைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. எல்லாம் அவரைத்தான் பார்க்கிறேன். நான் நினைச்சுக்கிட்டேன், இது தியரி, அது பிராக்டிஸ். சரிதானே? நான் இப்படி இருக்குங்கிறேன், அவர் அப்படி இருக்காரு. ஆச்சரியத்தை பாருங்க. இன்னும் இருக்காரு. அவருக்கு பேர் எசக்கி சாமின்னு பேர். எங்க இருப்பாரு தெரியாது, எப்ப வருவாரு தெரியாது, எங்கேயாவது வருவாரு, பார்த்தா உண்டு. ஒரு முறை புதுக்கோட்டையில காசின்னு ஒரு புண்ணியவான் அவரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு எல்லா அபிஷேகமும் பண்ண, அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு ஓடி போயிட்டாரு. போதும், இப்ப நம்ம சித்தர்கள்ட்ட போகக்கூடாது. எதுக்கு சொல்ல வந்தேன்? நைமிசாரண்யத்துல வியாச பகவான் சொல்ல சொல்ல அந்த நிலையை சுகபிரம்ம ரிஷி அடைந்தார். மேல போனாங்களாம் தேவலோகத்துக்கு. தேவலோகத்து பெண்கள் ஆடை இல்லாம குளிச்சாங்களாம். முதல்ல நம்ம சுகபிரம்மம் போனாராம். அவங்க கவலைப்படவே இல்லையா. ஏன்னா இவர் பிறந்த மேனிக்கு போறாரு. இந்த பின்னால அவங்க அப்பா இருக்காருல வியாச பகவான், வேட்டி கட்டி துண்டை போட்டு இங்க கட்டி அங்க கட்டி போனாரா. அந்த பெண்கள் எல்லாம் வேகமா போய் சேலையை கட்டிக்கிட்டாங்களாம். இவர் பார்த்தாரு, என் புள்ள வாலிபமான புள்ள, அவன் முன்னால போனா, அப்பவே நீங்க சும்மா குளிச்சிங்க, இப்போ நான் போறேன், எனக்கு சேலையை கட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே அப்படி பார்த்தாங்களாம். அவருக்கு ஞானம், ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அதனால அவரு ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேட்டி இருக்கு, உங்களுக்கு துண்டு இருக்கு, இன்னும் ஆண் பெண் வித்தியாசம் தெரியுது, அதனால நாங்களும் சேலையை கட்டிக்கிட்டோம். பரந்த ஞானிகளுக்கு ஆண் தெரியாது, பெண் தெரியாது. அதனால சதாசிவ பிரம்மேந்தரால் பிறந்த மேனிக்கு தெரிவார். அவருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன்? நைமிசாரண்யத்திலே தான் சுகபிரம்ம ரிஷி இருந்து பாகவதத்தை எல்லாம் சொன்னார். அம்பாளுக்கு பேரு தெரியுமா? கிரீம்கார பஞ்சர சுகி.
பஞ்சரம்னா என்ன சொன்னேன்? கூடு. கூட்டுல வளர்ற கிளி, அந்த கூட்டுக்கு என்ன பேரு? கிரீம். அதான் மந்திரம் அவளுக்கு. ஓம் ஐம் கிரீம். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. அவள் மந்திரம் கிரீம்கார பஞ்சரசுகி. கிரீம்காரம் என்ற கூட்டில் ஒளிரக்கூடிய கிளி. கிளியே. அடுத்த பாட்டு. கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே. அது யாரு? கிளைஞர், தொண்டர், உறவினர். கிளைனா உறவு. அம்பாளுக்கு உறவு யாரு? தொண்டர்கள் தானே. உறவினராகிற தொண்டர்கள் மனத்தில் ஒவ்வொரு நாளும் சுடர் விட்டு வளரக்கூடிய ஒளிமயமானவளே. 3 கண்ணு அவளுக்கு, முக்கண்ணி. என்ன 3 கண்ணு? வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன், நெத்தியில் அக்கினி. சிவபெருமானுக்கு சமானம் பராசக்தி. கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே. அடியார்களுடைய மனசிலே சுடர் விட்டு ஒளி வீசக்கூடிய ஒளிமயமானவளே. ஒளிரும் ஒளிக்கு இடமே, அந்த ஒளிக்கு ஆதாரமானவளே. 3 பேருக்கும் ஒளியை கொடுத்தது யாரு? சூரியனுக்கு ஒளியை கொடுத்தது யாரு? சந்திரனுக்கு ஒளியை கொடுத்தது யாரு? அக்னிக்கு நெருப்ப கொடுத்தது யாரு? அம்பாள் பராசக்தி. ஞாபகம் வருதா? திருவாசகம். மண்ணிடை 5 பாரிடை 5 பறந்தாய் போற்றி, நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி. எல்லாம் நீதான். தீயிடை 3 மறந்துட்டேன், தெரிந்தாய் போற்றி. வெளியிடை 1 விளைந்தாய் போற்றி. எல்லாம் அவன்தான். 5லையும் அவன்தான் இருக்கிறான். அது மாதிரி ஒளிரும் ஒளிக்கிடமே, ஒளியின் ஆதாரமானவளே. எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. இந்த மேல போறான், ஒண்ணுமே இருக்காது. ஆமா, மோட்சம்னா என்ன தெரியுமா? ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்கிறேன், மோட்சத்துல திலோத்தமை இருப்பாளா, ரம்பை இருப்பாளா, ஊர்வசி இருப்பாளா? ஒருத்தையும் இருக்க மாட்டான். அப்ப என்ன இருக்கும்? ஒளியும் வெளியும் தான் இருக்கும். ஒளியினா லைட்டு, வெளியினா ஸ்பேஸ். அதான் இந்தி. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் கந்தர் அலங்காரம். அதைத்தான் சொல்றார், எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. ஆமா, எல்லாத்தையும் தாண்டி ஆகாசத்துல போனா ஒண்ணுமில்லாத வெளிதானே தெரியும். பிளேன்ல போறவது அனுபவிக்கிறீங்கல்ல, வெளியில கொஞ்சம் பாருங்க, தலையை நீட்ட முடியாது, இருந்தாலும் உள்ளே இருந்தே ஜன்னல் வழியா பார்க்கலாம். பார்த்தா ஒரே வெளிதானே தெரியும். அவ்வளவு அம்பாள். எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. 5 பூதங்கள் அவள். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி 5 பூதமும் அவள். அடியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமேன். 5 பூதத்திலையும் நிறைஞ்சு நிற்பவள், அண்டம் கடந்தவள். நான் நினைக்கிற அளவுக்கு எனக்காக உன்னை சுருக்கிக்கிட்டு வந்து காட்சி கொடுத்திய அம்மா, இது பெரிய அதிசயம் இல்லையா? அவ்வளவு பெரிய பராசக்தி. என் சிற்றறிவுக்கு எட்டுமாறு நின்றது அதிசயம். யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். யாமார்க்கும் குடியெல்லோம் யாது மஞ்சோம். வருதா? அது மாதிரி எல்லாருக்கும் மேற்பட்டவள் அவள். அவன் யாவர்கோன், இவள் யாவருக்கும் தலைவி. அந்த பராசக்தி எனக்காக தன்னை சுருக்கி கொண்டு வந்து காட்சி கொடுத்தாளே, இது பெரிய அதிசயம் அல்லவா? அடுத்த பாட்டு. அதிசயமான வடிவுடையாள். அம்மா, வானமுட்டிய பெரு வடிவுன்னா அது அதிசயம் தானே. ஆகாசம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது ஆகாசத்துல கோடியில 1 பங்கு கூட கிடையாது. அது போகுது மில்கி வே பால்வெளி போய்கிட்டே இருக்கு. வான்முட்டிய பெரு வடிவு, அதிசயமான வடிவுடையாள். அரவிந்தம் எல்லாம் துதிசயவான சுந்தரவல்லி. அரவிந்தம் எல்லாம். அரவிந்தம்னா என்ன அர்த்தம்? தாமரை. அரவிந்தம்னா தாமரை. அரவிந்தர் தாமரை, மறக்காதீங்க. அரவிந்தம் என்பது தாமரை. இங்க அரவிந்தம் எல்லாம்ங்கிறாரு. 2 தாமரை முக்கியம். ஒன்னு வெண்தாமரை, இன்னொன்று செந்தாமரை. வெண்தாமரையில யார் இருப்பா? வெள்ளை கரை உடுத்து, வெள்ளை பனி பூண்டு, வெள்ளை கமலத்தே வீத்திருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எம்மை சரியாசனம் வைத்த தாய்.
சரஸ்வதி. கலைமகள் இருக்கிறது வெண்டாமரை, மகாலட்சுமி இருக்கிறது செந்தாமரை. அத்தனை தாமரைகளும் இவளை கும்பிடுகின்றன. நீ தாமா எங்களுக்கு ஒளிய கொடுக்கிற, தாமரையா கும்பிடுது. தாமரையில் இருக்கிற 2 பேரும் கும்பிடுறாங்க. அரவிந்தம் எல்லாம் துதிசய ஆனன. ஆனனம்னா முகம், ஆனனம்னா முகம். இவ சுந்தர முகத்தை பார்த்து இவளுக்கு என்ன பேரு? சுந்தரவல்லின்னு பேரு. இவ முகத்தை பார்த்து அந்த 2 தாமரையில் இருக்கிற மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இவளை கும்பிடுகிறார்கள். அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தம் எல்லாம் துதிசயவானன சுந்தரவல்லி. முக்கியமான செய்தி. ஆமா, இந்த சிவபெருமான் மன்மதனை எரிச்சாரா இல்லையா? மன்மதன் அம்பு போட்டான், மலரம்பு போட்டான். இவர் தவத்தில இருந்தாரு. தேவர்கள் எல்லாம் மன்மதனை தூண்டி விட்டாங்க. இந்த பாரு, இவர் தவத்தில் இருக்காரு. அம்பாள் பராசக்தி பார்வதியா அங்க தவம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சூரன் ரொம்ப பாடுபடுத்துறான். இவருக்கு பிறக்கிற புள்ளதான் சூரனை கொல்ல முடியும். அதனால இவருக்கு குழந்தை பிறக்கணும். இவர் தவத்தில் இருக்காரு, தவத்தை கலைக்கணும். மன்மதா, இந்த வேலைக்கு நீதாண்டா லாயக்கு. யாரு சொன்னா? மன்மதனுக்கு அண்ணன் பிரம்மா சொன்னாரா? மன்மதன் திரும்பினானா, அண்ணா நான் உங்களோட சொத்துக்கு போட்டிக்கு வரமாட்டேன், அதுக்காக என்ன தொலைக்க ஏற்பாடு பண்ணாதீங்க. நான் எல்லாரும் மேலேயும் அம்பு விட்டேன். இந்திரனை மயக்கினேன், விஸ்வாமித்திரரை மயக்கினேன். இது நெருப்பு, நான் செத்து போவேன், நான் விட்டிலா போயிடுவேன். அண்ணா நான் போக மாட்டேன். போகலன்னா உன்னை நாங்க எல்லாரும் சபிப்போம். சரி போ, உங்ககிட்ட சாபம் வாங்குறதுக்கு சிவபெருமான்கிட்ட போய் எரிஞ்சு போகலாம். மன்மதன் வந்தான், 5 மலர் பானத்தை விட்டான். பெருமான் மீது பட்டது, முழித்தார், நெற்றிக்கண். மன்மதன் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். ரதி தேவி வந்து காலில் விழுந்து அழுதாளாம். ரதி யாரு? மன்மதன் மனைவி. முறைப்படி சிவபெருமானுக்கு மகள், மன்மதன் பெருமாளுக்கு மகன். மறக்காதீங்க, முறைப்படி. கவலைப்படாத, பார்வதி கல்யாணத்தின் போது இவனை எழுப்புறேன், உனக்கு மட்டும் தெரிவான். இன்னைக்கு மன்மதன் யாருக்கும் தெரிய மாட்டான். அவன் காமன், எல்லாருக்கும் காமன். ஆமா, வெள்ளக்காரனுக்கு ஒரு மன்மதன், தெலுங்கு பேசுறவனுக்கு ஒரு மன்மதன், தமிழ் பேசுறவனுக்கு ஒரு மன்மதன், ஆஸ்திரேலியாக்காரனுக்கு ஒரு மன்மதன், சிங்கப்பூர்காரனுக்கு ஒரு மன்மதன் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மன்மதன். அவன் காமன், தமிழிலும் காமன், ஆங்கிலத்திலும் காமன். அவனை எழுப்புறேன்னாரு. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு? காமனை எரிச்சு விட்டாரு. காமனை எரிச்சாருன்னா என்ன அர்த்தம்? ஆசையை எரிச்சு விட்டாரு. ஐயையோ, சிவபெருமான் தோத்து போயிட்டாரு. ஏன் தோத்து போயிட்டாரு? அம்மா, உன்ன ஒரு இடப்பாகத்துல வச்சு உனக்கு இடம் கொடுத்தாருல்ல, அப்போ அவரு காமனை வென்றது தோத்து போச்சும்மா. அவரு காமனை ஜெயிச்சிருந்தா உன்னை ஒரு பாகத்துல வச்சிருப்பாரா? ஊர்ல எவனும் சிவபெருமான் மாதிரி பொண்டாட்டிக்கு இடம் கொடுத்ததில்லை. சரிதானே? இவர் இடமும் கொடுத்தாரு, லெப்ட் சைடு இடமும் கொடுத்தாரு. தலையில தூக்கி வச்சுக்கிட்டாராம் கங்காதேவிய. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சிவபெருமானத்தான் பார்க்கணும். எங்க வச்சுக்கிட்டாரு? இடம் கொடுத்தார். அப்ப என்ன ஆயிப்போச்சு? அவரு எவன் காமன் கிட்ட ஜெயிச்சது தோத்து போச்சம்மா. யார்கிட்ட? உங்ககிட்ட. அதான் அடுத்தவர். துணை இரதிபதி. ரதியினுடைய பதி யாரு? மன்மதன். இரதிபதி ஜெயமானது. சிவபெருமான் ரதியின் பதியான மன்மதனை ஜெயித்தார் என்பது இப்போ அபஜயமாகிவிட்டது. அபஜயம்னா தோல்வி, தோற்று போய்விட்டது. ஏன்? முன் பார்த்த வருதம். அன்னைக்கு இந்த மன்மதனை ஒரு பார்வை பார்த்து எரிச்சாருல்ல, ஆமா, அவரு உங்கிட்ட வந்துட்டாரா? மதிசயமாக வென்றோ. அவர் அறிவை இவள் வெற்றி கண்டு வாமபாகத்தை வவ்வியதே. அவருடைய இடது பாகத்தை நீ புடுங்கிக்கிட்டில்ல. வவ்வியதுன்னு தெரியுதா? வவ்வியதுன்னா கவர்வது, புடுங்கிக்கிட்டது. அவருக்கு பாதிதான். சிவபெருமானுக்கு இன்னொன்று தெரியுமா? சிவபெருமானுக்கு மொத்த கண்ணே அரை கண்ணு தானா, 3 கண்ணெல்லாம் இல்லையா. ஏன்? சிவனுக்கு 3 கண்ணு. குறுக்கல கோடு போட்டா அம்பாளுக்கு பாதி. 3ல் பாதி எவ்வளவு?
1.5 கண்ணு அம்பாளுக்கு விடு, மிச்சம் 1.5 கண்ணு இவருக்கு. அதுல ஒத்த கண்ணு கண்ணப்பன் தோண்டி அப்புனது ஓசி கண்ணு. அப்ப இவர் கண்ணு அரைக்கண்ணு தானே. ஒரு பெரிய புலவர் அப்படி பாடுறாரு, சிவபெருமானே மதிசயமாக வன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. இன்னொன்னு தெரியுமா, ஜெயிச்சவனுக்கு தோத்து போன ராஜா தன் ராஜ்யத்தை கொடுப்பான். சிவபெருமான் அம்பாள் கிட்ட தோத்து போய் பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டாராம். பாதி ராஜ்யம்னா என்ன, உடம்புல பாதி கொடுத்துட்டார்ல, அதை அற்புதமா பாடுறாரு. துணை எரதி பதிசயமானது அபஜயமாக மன்மதனை நீ வெற்றி கண்ட சிவன் வெற்றி கண்டது தோற்று போக முன் பார்த்தவர்தம் பார்த்து எரித்தவருடைய மதிஜயமாக வன்றோ அவர் அறிவை நீ வெற்றி கண்டு வாமபாகத்தை, வாமம்னா இடது பங்கு, இடது பாகத்தை வவ்வியதே. ஜெயிச்சவங்க தோற்றவங்கிட்டேந்து பாதியை வாங்கிக்கிற மாதிரி உங்கிட்ட இருந்து அம்பாள் பாதியை பெற்று கொண்டு விட்டாள். அப்ப யாருக்கு வெற்றி? அம்மா உனக்குத்தான் வெற்றி. 18ஆம் பாட்டு. வவ்வியபாக, வவ்வுறத விட மாட்டேங்கிறாரு. வவ்வுறதுன்னா என்ன அர்த்தம்? அடிச்சு புடுங்கிறது, அப்படித்தான் வார்த்தை ஒழுங்கு. வவ்வியபாகத்து இறைவரும் நீயும் அம்மா எனக்கு காட்சி கொடுக்கணும். எப்ப காட்சி கொடுக்கணும்? அம்மா சந்தோஷமா இருப்பாள்ல, நீ வீட்டுக்காரனை ஜெயிச்சுட்டேன்னா சந்தோஷமா இருப்பாள்ல, அந்த நேரம் பார்த்து ஒன்னு கேட்கிறார், என்ன செய்யணும்? அப்போ நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும். எப்போ? இந்த கடற்காரன் ஒருத்தன் வருவான், எரும மாட்டு மேல வருவான், கையில பாசம் வச்சுக்கிட்டு வருவான், பொல்லாத பய வருவான். அவன் வர்ற போது அம்மா நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும். எப்படி காட்சி கொடுக்கணும்? 2 விதமா காட்சி கொடுக்கணும். முதல்ல அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கணும். ஆண்பாதி பெண்பாதி ஆனானவன் கண்ணதாசன். ஆண்பாதி பெண்பாதி அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். எங்க ஊர்ல ஒருத்தருக்கு கல்யாணம் ஆச்சு. போய் வேடிக்கையா கேட்டான், உங்க வீடு எப்படி? சிதம்பரமா மதுரையா? சிதம்பரம்னா அவர் தான் எல்லாம் ஆடினார், மதுரைனா அம்மாவுக்கு தான். அவன் கெட்டிக்காரன். சிதம்பரமும் இல்லை, மதுரையும் இல்லை, திருச்செங்கோடுன்னா எப்படிறான்னு ஆளுக்கு பாதி. வெளி விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்குவேன், வீட்டு விஷயத்தெல்லாம் அவ பார்த்துக்குவா, ஆளுக்கு பாதி. திருச்செங்கோட்டு பெருமானுக்கு என்ன பேரு? சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர், உமையொரு பாகர். அதான் தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. அர்த்தநாரீஸ்வர கோலம் தான் தொன்மை கோலம் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் சொல்றார். தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. எப்படி காட்சி கொடுக்கணும்? முதல்ல நீ அவரோட வந்து அர்த்தநாரீஸ்வர கோலத்துல காட்சி கொடுக்கணும். அப்புறம் 2 பேரும் தனித்தனியா நீ தாலி கட்ட, அவர் உங்க கழுத்துல தாலியை கட்ட, அந்த காட்சியில எனக்கு தெரியணும்மா. எப்போ? யமன் வர்ற பொழுது. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும். 2 பேரும் ஒன்னா இருக்கிறது, அதான் அர்த்தநாரீஸ்வர கோலம். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்து இருக்கும் செவ்வியும். செவ்வினா அருமையான கோலம், கிடைத்தற்கரிய தோற்றம். அம்மா 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கணும். அப்புறம் உங்கள் திருமண கோலமும். கல்யாணத்தன்னைக்கு நீ தலையை குறிஞ்சுக்கிட்டு நிக்க, அவரு வந்து உன் கழுத்துல தாடி கட்ட, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. அப்படி அந்த கோலமும். அப்புறம் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்ந்து. என் மனசு கோணல் மனசு, அவ்வியம்னா கோணல், அவ்வியம்னா பொறாமை. என் மனசுல பொறாமை போகணும், என்னை ஆள வேண்டும். என் மனசுல பொறாமை போகணும்னா உன் பொற்பாதத்தை என் மனசுல வைக்கணும். வச்சு யமன் வர்ற போது எனக்கு காட்சி கொடுக்கணும். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும். 1 2 உங்கள் திருமண கோலமும்.
அப்புறம் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும், என் மனசுக்குள்ள இருக்கிற பொறாமையை மாற்றி என்னை ஆட்கொண்ட உன் தங்க பாதமும். 3 எனக்கு தெரியணும். எப்ப தெரியணும்? வெவ்விய காலன், வெவ்வியன்னா கொடிய, கொடிய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே அந்த மரளியொடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. தந்த பசிதனை அறிந்து முளையமுது தந்து, ஒரு திருப்புகள் பாட்டு என்ன கேட்கிறாரு? அந்த கனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரடியோடு உகந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. முருகா, அந்த யமன் வர்ற பொழுது நீ காட்சி கொடுத்து, டேய் இர்ரா, இவன் நம்மாளு அப்படின்னு சொல்லணும் முருகா. அந்த கனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. சிந்தை மகிழ மலை மங்கை நகிழினைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா திங்கள் அரபு நதி துன்று செழிலர் அருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே. அருணகிரிநாத சுவாமி பாட்டு. இதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம அபிராமி பட்டர் இந்த போடுறாரு. பவ்விய பாகத்திரை வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து. அவ்வியம்னா என்ன அர்த்தம்? பொறாமை மனக்கோணல். அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலம் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. அம்மா, வெளியில உன்னுடைய திருவேதியை பார்த்தேன், கண்ணுக்கு சந்தோஷம். கண்ணை மூடுனா நெஞ்சுக்குள்ள தெரிஞ்ச நெஞ்சுக்கு சந்தோஷம். மந்திரம் சொன்னா மந்திரத்துல வந்த வாய்க்கு சந்தோஷம். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து. அது என்ன வெளி நின்ற நின் திருமேனி? கோயில்ல பார்க்கிற திருமேனி, ஆலய திருமேனி. ஆலயத்துல அம்பாளுக்கு திருமணி வைக்கிறமா இல்லையா? அவ என்ன இவ்வளவுதானா? இல்லை, இதுக்கு மேலே. வெளி நின்ற நின் திரு மேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும். பார்த்ததுனால கண்ணு, நினைச்சதுனால மனசு. விழியும் நெஞ்சும், விழியும் சந்தோஷம். களிரின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, இன்ப வெள்ளம் கரை காண முடியாம ஓடுது. உன்னை வெளியில பார்த்தனா கண்ணுக்கு இன்பம், உன்னை நினைச்சனா மனசுக்கு இன்பம். அம்மா, இந்த இன்பத்துக்கு எல்லையே கிடையாது. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. வள்ளல் பெருமான் பாடுறார். அது மாதிரி அம்மா, வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கரை காண முடியாத இன்ப வெள்ளம் பாய்கிறது. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது. அதனால என் மனசுக்குள்ளே தெளிந்த ஞானம் விளங்குகிறது. எவனுக்கு தெளிந்த ஞானம் இருக்கிறதோ அவன்தான் இறைவனை அடைய முடியும். சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்டார் எழுதின நூலுக்கு என்ன பேரு? மெய்கண்டார் முதல்ல சிவஞான போதம். என்ன அர்த்தம்? சிவம் என்றால் ஈடிணையற்ற மெய்ப்பொருள், ஞானம் என்றால் அதை அறிவது, போதம் என்றால் அறிந்ததை தெளிவது. அறிவிருந்தா பத்தாது, அதுல தெளிவு இருக்கணும். சார் புரியலையே. நெருப்பு சுடுமுன்னு தெரியுது. ஒரு தீக்குச்சி எடுத்தேன், 5 மூக்கு விளக்கேத்த போறேன். ஒரு மூக்கு ஏத்தனேன், பாதி வந்துருச்சு நெருப்பு. அடுத்த மூக்கு ஏத்தனேன், இன்னும் அடுத்த மூக்கு ஏத்தனேன். தெரியுது, அறிவு இருக்கு, சுட்டுடும்னு தெரியுது. இன்னும் ஒரு மூக்கு தானே, ஏத்திடுவோம். அப்படி ஏத்தனா நறுக்குன்னு சுட்டுது. கீழே போட்டேன், வேட்டியில முடிச்சிருச்சு. அடப்பாவி, அறிவு இருக்கு, தெளிவில்லைடா. எங்க நெருப்பு சுடும்னு தெரியும் இல்ல, கழுத போட வேண்டியதானே. ஒரு சான்ஸ் பார்ப்போம், இன்னும் ஒண்ணு தானே, ஏன்டா ஒரு தீக்குச்சியை வீணாக்குவானே. இவனுக்கு பேர் தான் கஞ்சன்னு பேர். உங்களுக்கு தெரியுமா சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கு வித்தியாசம்? சிக்கனம்னா தெரியுமா? ஃபேன் ஓடுனா கரண்ட் செலவாயிரும். விசிறியை வச்சு விசிறிக்கிட்டே இருப்பான் பாருங்க, இவன் சிக்கனம்.
விசிறிய வச்சு விட்டு தலையாட்டுவேன் பாடுங்க, இவன் தான் கஞ்சே. விசிறிய வீசுனா விசிறி ஒடிஞ்சு போகும்ல, விசிறிய வச்சுட்டு தலையாட்டு உருப்படுவானா? புரியுதா? வெளி நின்ற நின்றிருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம். ஞான தெளிவு உண்டாக்கிவிட்டது, திகழ்கின்றது. என்ன திருவுள்ளமோ அம்மா, உன் திருவுள்ளம் நீதானம்மா கொடுத்த. ஞானத்தை கொடுக்கிறதுனால அவளுக்கு பேர் தெரியுமா? ஞானாம்பிகை. காளகஸ்தியில என்ன பேரு? ஞான பூங்கோதை. அம்மா, களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது. என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. ஸ்ரீ சக்கரம்னு ஒன்று உண்டு, போய் பாருங்க. இங்க மீனாட்சி கோயில்ல அம்பாளுக்கு மேல ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கு. திருமந்திரத்திலே ஸ்ரீ சக்கரம் எப்படி அமைக்கணும்னு சொல்லி இருக்கு. 4 முக்கோணம் மேல பார்க்கும், 3 முக்கோணம் கீழே பார்க்கும். மன்னிக்கணும், 5 முக்கோணம் கீழே பார்க்கும். மேல பார்க்கிற 4 முக்கோணம் சிவபெருமான், கீழே பார்க்கிற 5 முக்கோணம் பராசக்தி. சிவபெருமானை விட அதிகமான ஆற்றல் கீழே இருந்து சிவபெருமானுக்கு ஆதாரமாயிருப்பவள். ஆதார ஆதேயம். ஆதாரம் பராசக்தி, ஆதேயம் சிவபெருமான். சக்தி இல்லைன்னா சிவபெருமானுக்கு வடிவம் கிடையாது, அவளை நீங்க பார்க்க முடியாது. சக்திக்கு அருள்னு பேரு. சிவனுடைய அருளால தான் அவர் வடிவம் எடுத்தார். வடிவம் எடுக்கலன்னா நம்மளால பார்க்க முடியாது. ஸ்ரீ சக்கரம் எப்படி? கீழே பார்க்கிற முக்கோணம் 5, மேலே பார்க்கிற முக்கோணம் 4, 9 சேர்த்து ஸ்ரீ சக்கரம். ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. மந்திரத்திலும் இருப்பாள், எந்திரத்திலும் இருப்பாள், என் மனசுக்குள்ளேயும் இருப்பாள், என் கண்ணுக்குள்ளேயும் இருப்பாள், எல்லாத்திலையும் இன்பம் கொடுப்பாள். வெளி நின்ற நின்றிருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது. என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. அம்மா, நீ எங்கே இருக்கிற? உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. உன்னுடைய திருக்கோயில் எங்கே இருக்கு? உங்க வீட்டுக்காரருடைய இடது பக்கத்துல மட்டும்தானா இருக்கு? இல்லையே, அதுக்கு மேலையும் இருக்கே. நின் கேழ்வர்னா உன்னால் விரும்பப்படுபவன் சிவபெருமான் ஒரு பக்கமோ. நின் திருக்கோயில், நீ உரைகின்ற திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, உன்னுடைய கணவருடைய ஒரு பக்கமோ. அப்புறம் அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ, உன்னை சொல்லுகின்ற வேதங்களின் அடிப்பாகமோ முடிவோ தொடக்கமோ முடிவோ. அதுவும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கா. அப்புறம் அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, சந்திரன்ல இருந்து அமுதம் கொட்டுது. அப்படியே பார்த்தா அம்பாள் சந்திரன்ல தெரிகிறார். கஞ்சமோ, கஞ்சம்னா என்ன? தாமரை. அதான் முக்கியம். நம்ம உடம்புக்குள்ள 6 ஆதாரம். இந்த ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே. அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர். அதுதான் அம்மா வயிற்றிலே அப்பா வயிற்றில இருந்து அம்மா வயிற்றில பாஞ்சு மேலையும் கீழையுமா வளர்ந்தது. எந்த இடம்? மூலாதாரம். இந்த மூலாதாரத்துக்கு மேல ஜலம் போற பாதை இருக்குல்ல, அதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளிக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். இந்த கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளிக்கு மணிபூரகம்னு பேர். நெஞ்சு டிக் டிக்குன்னு அடிச்சுக்குது, அதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளிக்கு அநாகதம்னு பேரு. இந்த தொண்டை உள்ள ஒரு நாக்கு, வெளியே ஒரு நாக்கு, ஆணு வாயை திறந்தா ஒரு நாக்கு தொங்குறாப்புல தெரியும். அதுக்கு நேர் பின்பக்கத்துல முதுகுத்தண்டுல உள்ள பகுதி விசுத்தின்னு பேர். அதுக்கு மேலே நான் குங்குமம் போட்டு வச்சிருக்கிற இடம். நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி, நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். இந்த இடத்துக்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேர். அதுக்கு மேலே உச்சந்தலை, அதுக்கு சகசராரம்னு பேர்.
இவ்வளவு தாமரை. இத்தனை தாமரையிலையும் அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறான். கஞ்சமோ ஒரு தாமரை இல்லை, மூலாதாரத்தில் 4 இதழ் தாமரை. அம்பாள் 5 முகத்தோட இருப்பாளாம். காயத்ரி பார்த்திருக்கீங்களா? எத்தனை முகம்? கோயில்ல போய் பாருங்க, அங்கே இருக்கு 5 முகம். சதாசிவமூர்த்தி எத்தனை முகம்? எங்க மதுரைக்கு வாங்க, மீனாட்சி சந்நிதி, சொக்கலிங்க பெருமான் சந்நிதி, வலது பக்கம் சதாசிவம், இடது பக்கம் காயத்ரி. கற்சிலை, பெரிய சிலை, உட்கார்ந்து இருக்கிற தோற்றம், 5 முகம். மீனாட்சி கோவிலுக்கு போனா சாமி சந்நிதிக்குள்ள நுழைகிற பொழுது அப்படி பார்த்துட்டு போகணும். மூலாதாரத்தில் 4 இதழ் தாமரை, அம்பாளுக்கு 5 முகம். சுவாதிஷ்டானத்திலே 6 இதழ் தாமரை, அம்பாளுக்கு 4 முகம். மணிபூரகத்திலே 10 இதழ் தாமரை, அம்பாளுக்கு 3 முகம். அநாகதத்திலே 12 இதழ் தாமரை, அம்பாளுக்கு 2 முகம். அவளுக்குத்தான் சியாமளைன்னு பேரு. அநாகதம். விசுத்தியிலே 16 இதழ் தாமரை, அம்பாளுக்கு 1 முகம். ஆக்ஞையிலே 2 இதழ் தாமரை, அம்பாளுக்கு 6 முகம். பிரமரந்திர ஸ்தானத்திலே 1000 இதழ் தாமரை, சகசராரம், அம்பாளுக்கு 1000 கோடி முகங்கள். கணக்கு பார்க்க முடியாது. பூர கஞ்சம். கஞ்சம்னா என்ன? தாமரையில் வசிப்பவள். நம்ம அபிராமி பட்டர் தாமரையை அப்படி பாடுறார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். சிவபெருமான் எங்கே இருக்காரு? என் மனசுக்குள்ள இருக்காருன்னாரா? அடுத்த வரி பாருங்க. எந்த நெஞ்சகமோ. அம்மா நீ எங்க இருக்கிற? உங்க வீட்டுக்காரருடைய இடது பக்கத்திலையா? வேதங்களின் தொடக்கத்திலையா? வேதங்களின் முடிவிலையா? சந்திர மண்டலத்திலையா? இத்தனை தாமரைகள்லையா? இல்லம்மா, என் நெஞ்சத்தில் இருக்க. இங்கே இருந்தாத்தான் அங்க எல்லாம் தெரியும். இங்கே இல்லைன்னா அங்க எல்லாம் தெரியாது. உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனின் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நீ மனசுல பார்த்தாத்தான் கடவுளை வெளியில் பார்க்கலாம். அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ. கஞ்சன்னா யாரு தெரியுமா? பிரம்மா. ஏன்? தாமரையில உட்கார்ந்து இருக்கிறானா. தாமரைக்கு கஞ்சம்னு பேரு. பிரம்மாவுக்கு என்ன பேரு? கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். இருக்கட்டும். எந்த நெஞ்சகமோ. அப்புறம் மறைகின்ற வாரிதியோ. அது என்ன மறைகின்ற வாரிதி? பார்க்கடல். மகாலட்சுமி அங்கதானே மறைஞ்சிருந்தா. ஸ்ரீ வைஷ்ணவி அம்மா நீ இருக்கிறது என்ன பார்க்கடலா? எத்தனை இடம் பாருங்க. கிட்டத்தட்ட 6 இடம். முதல்ல எங்க? சிவபெருமானுடைய இடது பாகம். 2வது வேதங்களின் அடியோ முடியோ. 3 திங்களோ. 4 தாமரையோ. 5 என் நெஞ்சகமோ. 6 மகாலட்சுமி மறைஞ்சிருக்கிற பார்க்கடலோ. பூரணாசல மங்கலையே. பூரணம்னா நிறைந்தவள்னு அர்த்தம். அசலம்னா அசைவற்றவள்னு அர்த்தம். மங்கலைனா சகல மங்களங்களையும் கொடுப்பவள்னு அர்த்தம். பூரண அசல மங்கலையே. அம்பாள் உட்கார்ந்துட்டாள்னா அதான் நிறைவு, வேற ஒண்ணு வேண்டாம். அருமையான பாட்டு இது. கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ. அடுத்து 21வது பாட்டு. ரொம்ப அற்புதமான பாட்டு இது. மங்களை. அவளுக்கு கிட்டத்தட்ட 11 திருநாமம் சொல்றார். என்ன சொல்றாரு? நான் 1000 பேசி இருந்தாலும் அது ஒன்றும் பலனுக்கு இல்லாம போனாலும் உன் பேரை சொல்றனே அம்மா. நின் திருநாமங்கள் தோத்திரமே. 11 நாமம் இப்ப சொல்ல பாராரு. அவள் பேரை சொல்றது புண்ணியம். மங்களை சுமங்கிலி, நித்திய சுமங்கிலி. செங்கலசம் முலையாள். செப்பு கலசம் போன்ற மார்பை உடையவள். தனங்கள் முலை. ஏன் தெரியுமா? அமுதம் கொடுக்கிறது மார்பு, பால் கொடுக்கிறது மார்பு. பாலடும் பிள்ளைக்கு நல்கின. மங்களை செங்கலசம் முலையாள். மலையாள். பர்வதராஜாவுக்கு பொண்ணு பார்வதி மலையில வந்தவள்.
வருண சங்கு அலை செங்கை சகல கலாமயில். வருணம்னா வெள்ளை, சங்கு பார்த்திருக்கீங்கள்ல, சங்கு வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்குமா? வெள்ளையா இருக்கும். கையில போடுற வளையல் அப்படி வெள்ளையா இருக்குமா ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சங்கையே வளையலா அந்த காலத்துல போடுவார். சின்ன சின்ன சங்கு எடுத்து வளையலா அந்த காலத்துல போடுவாங்க. வருண சங்கு அலை செங்கை சகல கலாமயில். அவதான் சகல கலைகளையும் அறிந்தவள். குமரகுருபர சுவாமி பாடுவார்ல, கண்கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. அதுல இருந்துதான் நம்ம ஆளுக சகல கலாவல்ல வந்து சினிமா எடுத்தாங்க. சொல்றது யாரு? குமரகுருபர சுவாமி. குமரகுருபர சுவாமி சகலகலா வல்லியேன்னு பாடினாரா, சகலகலா வல்லவன் படமெடுத்து சகலகலா வல்லியை தெரியாதவங்களுக்கெல்லாம் சகலகலா வல்லவனை தெரியும். அதுதான் கலியின் கொடுமை. மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருண சங்கு அலை செங்கை சகல கலாமயில். சங்கு அலை, இந்த கையை அப்படி உதற போது சங்கு சத்தம் போடுமில்ல, அதான் அலைதான். சங்கு அலை செங்கை சகல கலாமயில். அப்புறம் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிஷடையோன் புடையாள். கங்கை தாவி பாயிறான். எதுக்கு தாவினா? இந்த சிவபெருமானை அடிச்சுக்கிட்டு போயிடுறேன். சிவபெருமான் தலையை விரிச்சு நின்னாராம். பகீரதன் கங்கையை கொண்டாடணும். பெருமா சொல்றார், கங்கை மேல இருந்து பாஞ்சா உன்னையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு போயிடுவா. யாரு தாங்கிறது? தாங்கக்கூடிய ஒரே ஆள் சிவபெருமான். அவர்கிட்ட போய் கேளு. பகீரதன் தவம் பண்ணுறான். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்ன செய்யணும்? கங்கையை தாங்கணும். சரி, மகாதேவன் சடையை விரிச்சு போட்டு நிற்கிறார். கங்காதேவி மேலே இருந்து பார்க்கிறான். நான் ஒரே பாய்ச்சலா பாய போறேன், இந்த ஈஸ்வரனையும் அடிச்சு தள்ளிக்கிட்டு பாதாளத்துக்கு போயிடுவேன். இதுக்குத்தான் திமிருன்னு பேரு. அங்க இருந்து அப்படியே 7-8 பக்கம் கொட்டுது தண்ணி, மழை. சிவபெருமான் பார்த்தாரா, ஜடைய விரிச்சார், கங்கையை காணோம். சடைக்குள்ள மாட்டிக்கிட்டான். அது சடா அடவி. அடவின்னு தெரியுமா? காடு. இறைவர் சடா மகுடத்துள் கங்கை அடங்கும். காணாம போயிட்டா. பகீரதன் தவிக்கிறான். சிவபெருமானே, அவளை உன்னை தாங்கத்தான் சொன்னேன், கொஞ்சம் வெளியில விடு. விட்டா தான் எனக்கு சௌரியம். சகரபுத்திரர்கள் மோட்சத்துக்கு போகணும், பாதாள லோகத்துக்கு போகணும், கலிபோர்னியாவுக்கு போகணும். கபிலர் வாழ்ந்த இடம் அதுதான் இன்னைக்கு அமெரிக்காவில் கலிபோர்னியா. கபில முனிவர் வாழ்ந்த இடம், சகரபுத்திரர்கள் எரிஞ்ச இடம். அங்க ஒரு ஊரணி, ஒரு ஆறு ஓடுது. அதுக்கு கங்கைன்னு பேரு. வற்றாத ஆறு. கலிபோர்னியா மறக்காதீங்க. நார்த் கலிபோர்னியா, சவுத் கலிபோர்னியா. நார்த் கலிபோர்னியாவில் இது இருக்கு. அந்த இடம் தான் இன்னைக்கு கபில ஆரண்யம்னு போர்டே போட்டிருக்காங்க. அங்க ஒரு கோயில். யாருக்காக கோயில்? காமாட்சி கோயில். மகா பெரியவர் காஞ்சி பரமாச்சாரியர், அவருக்கு ஒரு சந்நிதி வச்சு கபிலாரண்யம்னு போர்டு போட்டிருக்காங்க. நான் என்னடா கலிபோர்னியாவுக்கு எப்படிடா கபிலாரண்யம் வந்ததுன்னா, அதாங்க கபிலாரண்யம். என்னங்க கபிலாரண்யம்னா, கபிலர் பாதாள லோகத்தில் இருந்தாரு. காஞ்சி பரமாச்சாரியார் சொல்றாரு, பூலோகத்தை தொலைச்சுக்கிட்டே போனா கீழே அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஆமா, இப்படித்தானே இருக்கு. மேல நீங்க, கீழே அமெரிக்கா. தொலைச்சுக்கிட்டு போக முடியாது, அது வேற விஷயம். ஒருவேளை கீழே அப்படியே தொலைச்சுக்கிட்டே போனா எங்க போகலாம்? கபிலாரண்யம், கலிபோர்னியா. அதை சொல்றாரு பாருங்க. தாவு கங்கை. கங்கை பாஞ்சாலா, சிவபெருமான் நிறுத்திவிட்டார். பகீரத அடுதான். லேசா லேசா ஒரு ஜடை அப்படி எடுத்து விட்டாராம், பாஞ்சிட்டான். அதுல 7 பகையா பாயிறான். ஒன்ன கூட்டிக்கிட்டு அவன் போயிட்டான். ஒரு 3 நாள் இங்க வந்தது. அவ்வளவுதான் பாதாள கங்கை. தாவுனவ அப்படி அரண்டு போயிட்டான். ஸ்ரீரங்கத்துல தொண்டரடி பொடியாழ்வார் பாடுற பொழுது காவேரிய கங்கையில் புனிதமாய காவிரி என்பார். கங்கையை விட புனிதமான காவிரி. ஏன் தெரியுமா? பரமசிவத்தை நான் அடித்து கொண்டு போகிறேன் அப்படின்னு ஆணவத்தோட அவன் தலையில் பாய்ந்த கங்கையை விட பெருமாளுடைய
திருவடியை நான் தழுவிக்கொண்டு போகிறேன் என்று தழுவிய காவிரி புனிதமானவள் அல்லவா? அதனால என்ன பண்ணாராம்? கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பாடுறார். இப்போ தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிஷடையோன் புடையாள். புரிஷடை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சேர்ந்து இருக்கிற ஜடை. கங்கை அங்கே அலை பொங்குது, அவனுடைய ஒரு பாகத்தில் இருப்பவள். எத்தனை மங்களை? 1. செங்கலசம் முலையாள் 2, மலையாள் 3, வருண சங்கு அலை செங்கை சகல கலாமையில் 4, தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிஷடையோன் புடையாள் 5, உடையாள். நீ எதுக்குயா பாடுற? எங்களுக்கு உரிமைக்காரி அவதான், நாங்கள்லாம் அவ வீட்டில் இருக்கிற அடிமைகள், அவதான் சொந்தக்காரி. நமக்கு சொந்தக்காரி யாரு? அம்பாள் மட்டும்தானே. அவளுக்கு பேர் என்ன? உடையாள். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. திருவாசகம். அந்த சரிதானே? அந்த வார்த்தை இங்கே வருது. புரிஷடையோன் புடையாள் 5, உடையாள் 6. இப்ப பாருங்க, பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே. அப்பா, சிவபெருமான் இஸ் ஈக்குவல் டு அபிராமி. சிவபெருமானுக்கு எத்தனை நிறம்? நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். சிவபெருமானுக்கு 5 நிறம். அம்பாளுக்கு எத்தனை நிறம்? 5 நிறம். எப்படி? பிங்களை. பிங்களைன்னு தெரியுமா? கோல்டன் கலர், தங்க நிறம். பிங்களை தங்க நிறம். நீலி நீலம், நீல நிறம். அதனால அவளுக்கு என்ன பேரு? நீலின்னு பேர். செய்யாள் சிவப்பு நிறம். வெளியாள் ஒயிட் அண்ட் ஒயிட், வெளியாள். பசும் பெண்கொடி பச்சை நிறம். அட 5 நிறம். 5 நிறத்துல என்ன தெரியுமா செய்யறா? மஞ்சள் நிறம். ஓம் பீத வர்ணாயை நம ஓம். லலிதா சகஸ்ரநாமத்தில் 570வது மந்திரம். பீத வர்ணாயினா தங்க நிறம் பெற்றவள். அப்படியே லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும். 1 மகாலட்சுமி காட்சி. தங்க நிறம் யாரு? மகாலட்சுமி. 2வது நீலி, நீல நிறம். மகாலட்சுமியை கும்பிட்டா தனலாபம் கிடைக்கும். 2வது யாரு? நீலி, நீல நிறம். நம்ம மகா காளி. புரியுதா? காளி என்ன நிறம்? நீல நிறம். வாக்கு வன்மை கொடுப்பாளாம். காளியை கும்பிட்டுத்தான் காளிதாசன் பெரியாளா வந்தான். வாக்கு வன்மை கொடுப்பவள் நீலி. செய்யாள். செய்யாள்னா சிவப்பு நிறம். அது யாரு? லலிதாம்பிகை. வசீகரன் செய்பவள். லலிதாம்பிகையை கும்பிட்டா உங்களை பார்த்த உடனே அத்தனை பேரும் காலில் வந்து விழுந்துடுவோம். அதான் மகாலட்சுமி, லலிதாம்பிகை. அடுத்தது வெளியாள், வெள்ளை. சரஸ்வதி. கவிதை பாடணுமா? ஆமா சார். வரதராஜன் மாதிரி வெண்பா பாடணுமா? ஆமா சார். யாரை கும்பிடணும்? வெள்ளையா இருக்கிற சரஸ்வதியை கும்பிடணும். கவிதையும் கொடுப்பா, மோட்சத்தையும் கொடுப்பா. வெள்ளையாய் பச்சா. கடைசி என்ன? பசும் பெண்கொடி பச்சை. அவதான் பார்வதி. என்ன கொடுப்பா? எல்லாத்தையும் கொடுப்பா. வசதியா போச்சே, அவளை மட்டும் முடிச்சுக்கிட்டா சரியா போச்சு. பசும் பெண்கொடி பச்சை மயமானவள். எத்தனை வார்த்தை பாருங்க. மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிஷடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே. அம்மா உன் திருநாமங்கள் தோத்திரம். அவளை பத்தி இத்தனை வார்த்தை. கொடியே. அடுத்த பாட்டு மெல்லிய பூங்கொடி இளவஞ்சி கொம்பே. பக்தர்களாகிற கொடிக்கு இவள் தான் கொம்பு. கொடி படறதுக்கு ஒரு கொம்பு வேணுமா இல்லையா? முல்லை கொடி படர வெண்ணிலாவே ஒரு முடி மன்னன் தேறிந்தான் வெண்ணிலாவே. முல்லை கொடி படர மாட்டாம தவிச்சுதான், தரையில கிடந்துதான். பாரிவள்ளல் போனானா, பெரிய தேர நிறுத்தினானா, முல்லைக்கொடிய மேல விட்டானா, நல்லா இருக்கட்டுன்ட்டு போயிட்டானா.
ஞாபகம் வருதா? முல்லை கொடி படர வெண்ணிலாவே ஒரு முடி மன்னன் தேறிந்தான் வெண்ணிலாவே. அம்பாள் யாரு? மெல்லிய பூங்கொடி. இளவஞ்சி கொம்பே பக்தர்களாகிற கொடிக்கு ஆதாரமான இளவஞ்சி கொம்பு. திருவாசக நினைப்பு வருதா? கொடுங்கரி குன்றுரித்து அஞ்சு வித்தாய் வஞ்சி கொம்பினையே. நீத்தல் விண்ணப்பம். சிவபெருமானே, ஒரு யானைய உரிச்சியா? அம்பாள் பயந்துட்டா. அஞ்சு வித்தாய் வஞ்சி கொம்பினையே. யானைய உரிச்ச ஸ்தலத்துக்கு வடுவூர்னு பேர். யாராவது போயிருக்கீங்களா? வடுவூர்ல சிவபெருமான் யானைய உரிச்சு போர்த்தி இருப்பார். பக்கத்துல அம்பாள் முருகனை இடுப்புல வச்சுக்கிட்டு பயந்தபடி பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா இந்த மனுஷன் முரட்டு யானைய இந்த போடு போடுறாரு? அழகா இருக்கும் அந்த காட்சி. கொடியே இளவஞ்சி கொம்பே, நீ கொடி, ஆனால் பக்தர்களாகிற கொடி படர்வதற்கு நீதான் கொம்பும். கொம்பு நீதான், கொடியும் நீதான். எனக்கு வம்பே படுத்த படியே. அது என்ன வம்பே? வம்புன்னா புதுசுன்னு அர்த்தம். வம்புன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளு வம்புக்காரன்னா லேட்டஸ்ட்னு ஒரு அர்த்தம், வம்பு பண்றவன்னு ஒரு அர்த்தம். நீங்க எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம், ஆளை பொறுத்து. வம்புன்னா புதுமை. எனக்கு வம்பெனப்படுத்து என் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களிந்தருளுவதினியே. நினப்பு வருதாம்மா? திருவாசகம். வம்பென பழுத்து. அது என்ன வம்பென பழுத்து? பழுக்க வேண்டாத காலத்தில் பழுத்து. இன்னும் பழுக்காது, காயா இருக்கும்னு நினைச்சேன், அப்பவே பழுத்துட்டேன். எனக்கு என்ன வயசாகணும் ஞானம் வர்றதுக்குன்னு நினைச்சேன், இப்பவே ஞானத்தை கொடுத்துட்டேன். நான் ரொம்ப நாளம் காத்திருக்க வேண்டாம், அதான் வம்பென பழுத்து. எனக்கு வம்பே படுத்த படியே. படின்னா திருமேனி. எனக்கு காலத்துக்கு முன்னாலேயே வந்து காட்சி கொடுத்தவள், காலங்கனியும் முன்னாலே கனிந்தவள். அதான் வம்பே படுத்தபடியே. தக்க பருவத்துக்கு முன்பே படுக்க செய்து பழத்தின் பயனை தருவது போலே எனக்கு பருவத்துக்கு முன்னால் வந்தவளே. மறையின் பரிமளமே, மனம் மிக்க வேதம். பரிமளம்னா மனம். அவள் பேரை சொல்வதனாலே வேதம் மணக்கிறது. அதனாலே பரிமளமே. பனிமால் இமய பிடியே. பனிமால் இமயம், பனி உள்ள இமயம், மிகப்பெரிய இமயம். அங்கே உள்ள பெண் யானை. பெண் யானை இவள்னா ஆண் யானை யாரு? சிவபெருமான். பிடிரும் களிரும். ஞாபகம் வருதா? மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பிடின்னா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. இவ யாரு? வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமேன் பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மேன். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அத்தனை பேரையும் நீதாம்மா உண்டாக்கினேன், நீதாம் பெற்ற தாய். அப்படிப்பட்டவள் எனக்கு ஒரே ஒரு வேலை பார்க்கணும். என்ன? பிரம்மாவை நீதானே உண்டாக்கினேன். ஆமா. அப்போ நீ சொன்னா பிரம்மா கேட்பாரு இல்ல? ஆமா கேட்பாரு. எனக்கு இனிமே பிறப்பு வேண்டாம்னு அந்த ஆள்கிட்ட சொல்லு. அதான் எப்படி? அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. நாம் பிறக்க கூடாது, இந்த பிறவி போதும். அவளிடத்திலே ஒன்றை சொல். பெருமன் எங்களை பிறப்பித்தவன், நீ அவனை பிறப்பித்தவள். அதனாலே ஒரு வார்த்தை சொல்லு, அந்த ஆள் நீ சொன்னபடி கேட்பான். 23 கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது. நான் எப்ப பார்த்தாலும் உன் முகம்தான் எனக்கு தெரியுது. அதனாலதான் இந்த சரபோஜி ராஜாட்ட அமாவாசை அன்னைக்கு ஒன்ன நினைச்சதுனால பௌர்ணமின்னு சொல்லி இப்ப மாட்டிக்கிட்டேன்.
சரிதானே? இல்லைன்னு சொல்லி இருப்பனா, கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, உன்னுடைய கோலத்தை தவிர மனசுல வேற ஒன்றையும் கொண்டதில்லை. அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன், வில்லேன்னா பிரியேன், அன்பர் கூட்டத்தை விட்டு பிரிய மாட்டேன். நான் எங்கே இருப்பேன்? அன்பர்கள் கூட்டத்தில் தான் இருப்பேன். பரசமயம் விரும்பேன், மற்ற சமயங்களை வெறுப்பேனுங்கிறாரா விரும்பேனுங்கிறாரா? சாத்தமா இருந்தா வெறுப்பேனும்பாரு, அபிராமி சமயமா இருந்தா விரும்ப மாட்டேனும்பாரு. புரியுதா? முட்டாளுங்கிறதுக்கும் அறிவில்லாதவனுங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டா? முட்டாள் அன்பார்லிமெண்ட்ரி, அறிவில்லாதவன் பார்லிமெண்ட்ரி, ரெண்டும் ஒன்று தானே. சில வார்த்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படாதான். அது மாதிரி அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன், பரசமயம் வெறுப்பேன் இல்லை விரும்பேன். ஐயா அவன் எப்படி இருந்துட்டு போறாங்க, எனக்கு விருப்பம் இல்லையா. மென்மையா சொல்றது அபிராமி சமயம், அழுத்தமா ஒரு போடு போடுறது சாத்தம். இது சாத்தம் இல்லை, அபிராமி சமயம். பின்னால ஒரு பாட்டுல சொல்ல போறார், அபிராமி சமயம் நன்றி. கொள்ளேன் மனத்தினில் கோலம் அல்லாது, அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன், பரசமயம் விரும்பேன். வியன் மூ உலகுக்கு உள்ளே, அம்மா அனைத்தினுக்கும் புறம்பேன். மூ உலகத்துக்கும் உள்ளே இருக்கிறவள் நீ, ஆனா எல்லாத்துக்கும் வெளியில இருக்கவள் நீ. உள்ளே இருக்கிறது நீதான், வெளியில இருக்கிறது நீதான், கடந்து இருக்கிறது நீதான், உள்ளே இருக்கிறது நீதான். அதனால உனக்கு என்ன பேரு? கடவுள்னு பேரு. வியன் மூ உலகுக்கு உள்ளே, அனைத்தினுக்கும் புறம்பே, உள்ளத்தே விளைந்த கல்லே. கல்லுனா தேன், என் மனத்திலே வரக்கூடிய தேனே, களிக்கும் களியே, ஆனந்தத்துக்கும் ஆனந்தமே. நீ வந்தால் அந்த ஆனந்தம் இருக்கு பாரு, அதுவே ஆனந்தம் கொள்ளும். சார் ஆனந்தம்ங்கிறது ஒரு 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 உணர்ச்சி, அதுக்கு எப்படி ஆனந்தம் வரும்? என் கம்பன் மட்டும் பாடலாமோ? தவம் செய்த தவமாம் தையல். சீதாதேவி தவம் பண்ணாலாம், கம்பன் சொல்றான் இவளால் செய்யப்படுவதற்கு அந்த தவம் எவ்வளவு தவம் செய்ததோ. தவம் வந்து உட்கார்ந்து தவமா செய்ய, அது கவிஞனுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ். நீங்க தவம் அது ஒரு ஆளான்னு கேட்கப்படாது. அது மாதிரி இப்போ வியன் மூ உலகுக்கு உள்ளே, அனைத்தினுக்கும் புறம்பே, உள்ளத்தே விளைந்த கல்லே, களிக்கும் களியே, ஆனந்தத்துக்கும் இவள்தான் ஆனந்தம். அடிய என் கண்மணியே. அடியன்னா எளிய, எளிய அன்புள்ள, அடியின்னா அன்பு. என் கண்ணுக்குள்ள இருக்கிற அம்பாள் பராசக்தி, அடிய என் கண்மணியே. 24வது பாட்டு அம்மா முதல்ல பாடின பாட்டு. மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் மணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. உன்னுடைய தாமரை பாதத்துல கும்பிட்டேன், இனிமே யாரையும் கும்பிட மாட்டேன். என்ன அர்த்தம்? கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. முருகன் காலில் விழுந்தா வேற ஆள் காலில் போய் விழுந்து குடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் வராதான். ஒரு நீ ஆக தோன்ற விழுவிய பெறலரும் பரிசில் நல்குமதி திருமுருகாற்றுப்படை. உலகத்துல நீ ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு கொடுத்துருவான். நீ அடுத்த ஆள்கிட்ட போய் நிக்க வேண்டாம். அம்பாள் காலில் விழுந்தா வேற ஆள் காலில் விழ வேண்டாம். அவ யாரு? மணியே. மணின்னா என்ன? இந்த அடிக்கிற மணியா? இல்லே, மாணிக்கம். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, அவ பெல்லு. பெல்லுல்ல, மணின்னா மாணிக்கம். புரியுதா? உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மணின்னா மாணிக்கம். நவரத்தனங்களில் சிறப்பானது செம்மையான மாணிக்கம். மணியே, மாணிக்கமே, மணியின் ஒளியே. ஒளினா லைட்டு. உங்க மணியில எங்க ஒளி வந்துச்சு? அப்ப என்னது? மாணிக்கத்தின் பிரகாசமே, அதன் ஒளி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மாணிக்கத்தை வெயில்ல வச்சா வெப்பத்தை வாங்கிக்காது, எவ்வளவு நேரம் வச்சாலும் சுடாது. புரியுதா? சான்றோர்கள் அடுத்தவன் சொல்லக்கூடிய கோள் வார்த்தையை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மாணிக்கம் வெப்பத்தை ஒரு காலம் வாங்கிக் கொள்ளாது.
மணியே மாணிக்கமே மணியின் ஒளியே அந்த மாணிக்கத்தின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே. ஆமா, வெறும் மாணிக்கத்தை வச்சு என்ன பண்றது? மாணிக்கத்தை கழுத்துல ஒரு மாலையா போட்டா நல்லா இருக்கும். ஆமா, மணியே மணியின் ஒளியே எல்லாம் அம்பாள் தான். மணியாய் இருப்பது அம்பாள், மணியின் ஒளியாய் இருப்பது அம்பாள். ஒளிரும் மணி புனைந்த அணியே. அணின்னா என்ன? கழுத்துல போடுற நகை. வெறும் மாணிக்கத்தை வச்சா நல்லா இருக்குமா? கழுத்துல ஒரு மாணிக்க அட்டிகை, வைர அட்டிகை போட்டா நல்லா இருக்குமா? கேட்டாலே நல்லா இருக்கும், போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே. அணியும் அணிக்கு அழகே. ஆகா, அந்த மாணிக்க அட்டிகைய போட்ட உடனே அட்டிகை ரொம்ப அழகா இருக்கும். ஏன் அழகா இருக்கு? அவ கழுத்துல போட்டதுனால அழகா இருக்கு. மீனாட்சி தங்கத்தேர்ல வர்றா அப்படின்னா தங்கத்தேருக்கு பெருமையா மீனாட்சிக்கு பெருமையா? தங்கத்தேருக்கு தான் பெருமை. அவள்ல வர்றா. வேகமா ஒன்று சொல்லிடுறேன். பம்பாய்க்கு போனோம் 1976. பம்பாய் தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழா. கீவா ஜெகநாதன், ஆசா ஞான சம்பந்தம், ராதாகிருஷ்ணன், பசுபதி, அப்துல் ரஹ்மான், அடியேன், காந்திமதி அம்மா எல்லாரும் அப்போ போனோம். போய் விழாவெல்லாம் ஒரு பக்கம். மொகட்டா மார்க்கெட்டுன்னு பம்பாயில் ஒரு மார்க்கெட். அங்கே போய் புடவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். 1976. எனக்கு அப்போ 33 வயசு. சரி, புடவை ஆளுக்கு ஒரு புடவை எடுக்கணும். கீவாஜாவுக்கு ஒரு 69 என்னமோ இருக்கும். அதை விட 7 கம்மியாகத்தான் இருக்கும். அதை விட கம்மியாக இருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு. எல்லாம் போய் எடுக்க போனோமா, ஒரு பொண்ணு புடவை எடுத்து போடுது. எந்த புடவையும் பிடிக்கல. எப்படி இருக்கும்? ஒரு 100 புடவை. யாருக்கு? ஆசா ஞான சம்பந்தமும் கீவாஜாவும் தேடுறாங்க, கிடைக்கல புடவை. கடைசி ஆசா ஞான் பார்த்தார். அந்த பொண்ணு ஒரு புடவை கட்டி இருந்துச்சு. அம்மா, இந்த புடவை எங்க எடுத்த? நல்லா இருக்கு, இது வேற கடையில் எடுத்தது. இங்க பக்கம் திரும்பியாச்சு. கீவாஜாப் சொல்றாரு, ஏன்? அந்த புடவை நல்லா இருக்கு, அந்த பொண்ணு கட்டி இருக்கிறதுனால புடவை நல்லா இருக்கு. இனிமே பேசலேன்ட்டாரு. புரியுதா? பொண்ணு கட்டி இருக்கிறதுனால புடவை நல்லா இருக்கு, அம்பாள் வர்றதுனால தங்கரதன் நல்லா இருக்கு. புடவை கட்டினதுனால பொண்ணு நல்லா இல்ல. புரியுதா உங்களுக்கு? போட வேண்டியவங்களுக்கு ஒரு நகை போட்டு பார்த்தா நகையே அழகா இருக்கும். மணியே மணியின் ஒளியே ஒளிரு மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே. யாரெல்லாம் அவகிட்ட போகலையோ அவங்களுக்கெல்லாம் நோய் வரும். என்ன நோய்? கொரோனாவா? இல்லை, பிறவி பிணி விடாது. ஐயோ, அது விடாதே, அதுக்கு பிணின்னு பேரு. நோய் இல்லை, நோய்க்கு மருந்து கொடுத்தா போகும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப வரும். பசிப்பிணி, சோர்வு பிணி, பிறவி பிணி. பசிப்பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். காலையில் 5 மணிக்கு டீ போட்டேன், திரும்ப 8 மணிக்கு வந்துச்சு. 4 இட்லி, 2 பூரி, சப்பாத்தி எல்லாம் போட்டேன். 1:30 மணிக்கு திரும்ப வருது. ஏகப்பட்ட சாதம், பாயாசம், வடை, அப்பளம் 4:30 மணிக்கு வருது. ராத்திரி 9 மணிக்கு வருது. சில பேருக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போதெல்லாம் வருது. மருந்து கொடுக்க கொடுக்க திரும்ப வந்தா பிணி, பசி பிணி, சோர்வு பிணி. சோர்வா இருக்கு, தூங்கினேன், திரும்பவும் நாளைக்கு சோர்வு வருது. பிறவி பிணி திரும்ப திரும்ப வரும், பிறவி பிணி வராது. அணுகாதவர்க்கு பிணியே. ஐயோ, பிணி வந்துட்டா என்ன பண்றது? அவர் ஐயா அதுக்கு மருந்து, பிணிக்கு மருந்து. வேற எங்கேயும் போக கூடாது. திருவள்ளுவர் சொல்லுவார், அந்த பொண்ணு ஒரு பார்வை பார்த்தா நோய் வந்துருச்சு, அடுத்து ஒரு பார்வை பார்த்தா நோய் தீர்ந்து வச்சு. புரியுதா? இரு நோக்கு இவள் கண் உள்ளது, ஒன்று நோய் நோக்கு, மற்றது அந்நோய் மருந்து. காமத்து பால்ல வரும். அந்த பொண்ணை லேசா பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. ஐயோ, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமேன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு பார்வை கனிவா ஒரு மாதிரியா பார்த்தா, ஐயோ இந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளே, நோய் தீர்ந்து வச்சு. இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்ற அந்நோய் மருந்து.
பிணிய கொடுத்தவள் அவதான், பிணிக்கு மருந்தும் அவள்தான். மணியே மணியின் ஒளியே, ஒளிரு மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, அசுரரை கொன்றமையினாலே தேவர்களுக்கு விருந்து வைத்தவளே. அம்மா என்னடா வேணும் சொல்லு, மணி 9 தாண்டிருச்சு. பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே, உன்னுடைய தாமரை பாதங்களை கும்பிட்டதுக்கு அப்புறம் இனிமே யாரு காலிலையும் விழமாட்டேன், உங்காலதான் விடுவேன். 24வது பாட்டு. எல்லாருக்கும் நன்றி. கொஞ்ச நேரமானாலும் பொறுத்து கொண்ட பெருமக்களுக்கு நன்றி. நம்ம இப்படி போனாத்தான் 100 பாட்டையும் முடிக்க முடியும். இது ஒரு யாகம் மாதிரி, ஒரு வேள்வி மாதிரி. இருந்து கேட்கக்கூடிய உங்களை போன்ற சான்றோர்களுடைய பெருங்கருணையினாலும் இந்த உரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.